கர்நாடக அரசு மனித வளம் மற்றும் இயந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தி 24 நட்சத்திரக்குறி 7 இரவு பகலாக பணியாற்றினாலும் மேகதாது அணை போன்ற ஒரு பிரம்மாண்டமான நீர்மின் மற்றும் குடிநீர் திட்டத்தை மினிமம் 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள் முழுமையாக முடிக்க முடியாது. இதற்கான முக்கிய காரணங்கள் கட்டுமான பணிகள். காவிரியின் குறுக்கே பிரம்மாண்டமான கான்கிரீட் அணை கட்டுவது, சுரங்கப்பாதைகள் மற்றும் நீர்மின் நிலையங்களை அமைப்பதற்கு மட்டுமே குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆகும். சட்ட மற்றும் அரசியல் சிக்கல்கள். தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தின் வழக்குகள் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அனுமதிகள் போன்ற நடைமுறைகளை தாண்டி இவ்வளவு விரைவாக செயல்படுவது நடைமுறையில் சாத்தியமற்றது. அனைத்து அனுமதிகளும் முன்பே கிடைத்துவிட்டதாக கொண்டு கர்நாடக அரசு தனது முழு மனித வளம், இயந்திர பலம் மற்றும் தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக கட்டுமான பணியை மட்டும் தீவிரமாக செய்தால் மேகதாது அணை போன்ற பிரம்மாண்டமான திட்டத்தை முடிக்க குறைந்தபட்சம் 2 முதல் 3 ஆண்டுகள், அதாவது 730 முதல் 1095 நாட்கள் ஆகும். இதற்கான காரணங்கள் கட்டமைப்பு பணிகள். காவிரியின் குறுக்கே பிரம்மாண்டமான கான்கிரீட் அணை, நீர்த்தேங்கும் பகுதி, ஸ்பில்வே மற்றும் நீர்மின் நிலையங்களை அமைப்பதற்கு ராட்சத இயந்திரங்கள் 24 மணி நேரமும் இயங்கினாலும் இயற்பியல் ரீதியாக குறைந்தபட்சம் இந்த அவகாசம் தேவைப்படும். பருவகால தடைகள். பருவமழை காலங்களில் காவிரி ஆற்றில் வரும் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு கட்டுமான பணிகளை தற்காலிகமாக தடை செய்யும் என்பதால் அந்த நாட்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும். பருவகால தடைகள் எதுவுமே இல்லை. அனைத்து அனுமதிகளும் பெற்று முழு மனித மற்றும் இயந்திர பலம் 24 நட்சத்திரக்குறி 7 முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது என்று வைத்துக் கொண்டால் மேகதாது அணை போன்ற ஒரு பெரிய கான்கிரீட் அணையின் கட்டுமான பணியை மட்டும் முடிக்க குறைந்தபட்சம் 500 முதல் 600 நாட்கள், சுமார் 1.5 முதல் 2 ஆண்டுகள் ஆகும். இதற்கான முக்கிய காரணங்கள் கான்கிரீட் உலர்த்தல், கியூரிங் ப்ரோசஸ். பிரம்மாண்டமான கான்கிரீட் கட்டமைப்புகளில் ஊற்றப்படும் சிமெண்ட் மற்றும் கான்கிரீட் இயற்கையாகவே முழு பாலத்தை பெற ஸ்ட்ரென்த் கெயின் மற்றும் விரிசல் விழாமல் இருக்க குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும். இதை இயந்திரங்களை கொண்டு மட்டுமே முழுமையாக விரைவுபடுத்த முடியாது. அளவு மற்றும் பரப்பளவு. மேகதாது அணையின் திட்டமிடப்பட்ட கொள்ளளவு மற்றும் நீளத்திற்கு தேவையான பல லட்சம் கன மீட்டர் கான்கிரீட் மற்றும் மண் அணை பணிகளை ஆர்த்வார் எந்த தடையுமின்றி தொடர்ச்சியாக செய்து முடிக்க இவ்வளவு கால அவகாசம் இயற்பியல் ரீதியாக தேவைப்படும். கான்கிரீட் உலர்த்தல், கான்கிரீட் கியூரிங் ப்ரோசஸ் மற்றும் அதன் அமைப்பு முழுமையான உறுதித்தன்மையை பெற ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் மேகதாது போன்ற பிரம்மாண்டமான அணை திட்டத்திற்கு குறைந்தபட்சம் 28 முதல் 90 நாட்கள் வரை அவசியமாக தேவைப்படும். இதன் தொழில்நுட்ப கணக்கீடு. முதற்கட்ட உறுதி இனிஷியல் செட்டிங். கான்கிரீட் போட்டு முதல் 7 முதல் 14 நாட்களுக்குள் அதன் ஆரம்ப பலத்தில் பெரும் பகுதி வந்துவிடும். ஆனாலும் அணையின் பிரம்மாண்டமான தடிமனுக்கு உள்ளே இருக்கும் சிமெண்ட் முழுமையாக ஆறி வெப்பம் தணிந்து உறுதி பெற 28 நாட்கள் கட்டாயமாகும். அடுக்குமுறை கட்டுமானம். லேயர் கியூரிங். ஒரு அணை ஒரே நாளில் முழுமையாக கட்டப்படுவதில்லை. அடுக்கடுக்காக லிப்ஸ், பிளாக்ஸ், கான்கிரீட் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு அடுக்கிற்கும் முறையான கியூரிங், போட கியூரிங், கமகல் கியூரிங் செய்து அது ஆறிய பின்னர் தான் அடுத்த அடுக்கு மேலே ஊற்றப்படும். முழுமையான சுமை தாங்கும் திறன். அணையின் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் நீரை தேக்கும் அழுத்தத்தை தாங்குவதற்குரிய இறுதி நிலை உறுதியை அடைய அல்டிமேட் டிசைன் ஸ்ட்ரென்த் குறைந்தது 3 மாதங்கள் 90 நாட்கள் வரை தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் கியூரிங் தேவைப்படும். எனவே கட்டுமானத்தின் பல கட்டங்களில் இந்த கான்கிரீட் ஆறும் அவகாசத்தை சாமன் டாராமாக பாரலல் எக்ஸிகியூஷன் செய்தாலும் ஒட்டுமொத்த கட்டுமான பணியின் காலக்கெடுவில் இதுவே மிக முக்கிய இயற்கை மற்றும் இயற்பியல் தடையாகும். நீங்கள் கேட்கும் இந்த கற்பனை முறையை ப்ரீ ஃபேப்ரிகேஷன், மொடியூலர் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது முழுமையான தொழிற்சாலை தயாரிப்பு முறை என்று இன்ஜினியரிங் துறையில் கூறுவார்கள். அதாவது அணையின் ஒவ்வொரு பகுதியையும் எங்கேயோ ஒரு தொழிற்சாலையில் முழுக்க தயாரித்துவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து தளத்தில் சைட் பொருத்துவது, அசம்பிளி மட்டுமே வேலை என்றால் இதற்கு தேவையான மினிமம் காலம் சுமார் 180 முதல் 250 நாட்கள், 6 முதல் 8 மாதங்கள். இவ்வளவு அவகாசம் தேவைப்படுவதற்கான காரணம் தளத்தில் பொருத்தும் வேலை, சைட் அசம்பிளி, பிரம்மாண்டமான கான்கிரீட் பிளாக்குகள், ராட்சத ஸ்டீல் கேட்டுகள் மற்றும் டர்பைன்களை தொழிற்சாலையில் தயாரித்து விட்டாலும் அவற்றை லாரிகள் மூலம் கொண்டு வந்து தளத்தில் கிரேன் மூலமாக துல்லியமாக பொருத்துவதற்கே சில மாதங்கள் ஆகும். அடிப்படை அடித்தள பணிகள், ஃபவுண்டேஷன் மற்றும் ஆங்கரங் தொழிற்சாலையில் பொருத்துவதற்கு முன் நதிக்கரையின் அடிப்பகுதியையும் பாறைகளையும் சமப்படுத்தி அவற்றுடன் இந்த தொகுதிகளை இணைப்பதற்கான அடிப்படை பணிகளை தளத்தில் செய்தாக வேண்டும். இணைப்பு மற்றும் பல்லு சோதனை, கிரவுடங் மற்றும் லோட் டெஸ்டிங். பிரம்மாண்டமான பாகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பிறகு இடைவெளிகளை நிரப்புதல், கிரவுடங் மற்றும் நீரை தேக்கும் போது ஏற்படும் அழுத்தத்தை தாங்குமா என சோதனை செய்தல் போன்ற இறுதி வேலைகளுக்கு குறைந்தபட்ச காலம் தேவைப்படும். நீங்கள் குறிப்பிடும் முறையில் தளத்தில் சைட் செய்யும் வேலைகள் அனைத்தையும் முன்பே முடித்துவிட்டு தொழிற்சாலையில் ஃபேக்டரி அச்சு தயாரித்து கான்கிரீட் ஊற்றி காய வைத்து எடுத்து செல்லும் தொழிற்சாலை தயாரிப்பு பணிக்கு ப்ரீ காஸ்டிங் அண்ட் கியூரிங் மட்டும் தேவைப்படும் குறைந்தபட்ச கால அவகாசம் சுமார் 45 முதல் 60 நாட்கள். இதற்கான தொழில்நுட்ப கணக்கீடு. அச்சு தயாரித்தல் மற்றும் பொருத்துதல், மோல்ட் பிரிபரேஷன். ராட்சத பகுதிகளுக்கான வார்ப்புகள் அல்லது அச்சுகளை மோல்ட்ஸ் வடிவமைத்து தயாரிப்பதற்கு 10 முதல் 15 நாட்கள். கான்கிரீட் ஊற்றுதல் மற்றும் ஆரம்ப கியூரிங், போரங் மற்றும் இனிஷியல் கியூரிங். அச்சுகளில் கான்கிரீட் ஊற்றி அது வடிவத்தை பெற்று தொழிற்சாலையிலேயே தேவையான பலத்தை பெற மினிமம் 28 டேஸ் ஸ்ட்ரெங்த் ஆக்சலரேட்டட் ஸ்டீம் கியூரிங் முறையை பயன்படுத்தி துரிதப்படுத்தினால் 25 முதல் 35 நாட்கள். இறுதி நிலை சோதனை, குவாலிட்டி செக். தொழிற்சாலையிலேயே தர பரிசோதனையை முடித்து தயாராக வைப்பதற்கு 5 முதல் 10 நாட்கள். அனைத்து தயாரிப்புகளும் தொழிற்சாலை முறைகளும் தளத்தில் சைட் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளும் முன்பே முடிக்கப்பட்டுவிட்டதாக கொண்டால் அதிவேக தயாரிப்பு, ஃபாஸ்ட் ட்ராக், ப்ரீ காஸ்ட் ஃபேக்டரி மோட். தொழிற்சாலையில் அச்சுகளை வேகமாக தயாரித்து துரித கியூரிங், ஆக்சலரேட்டட் கியூரிங் முறையில் கான்கிரீட்டை இருக்க வைத்து கொண்டு வந்து பொருத்துவது வரை குறைந்தபட்சம் 50 நாட்கள் ஆகும். வழக்கமான நிதானமான முறை கன்வென்ஷனல் ஸ்லோ மோட் இயற்பியல் மற்றும் நடைமுறை தகுதிகளுடன் நிதானமாக தரத்தை பரிசோதித்து செய்யும் பட்சத்தில் அதிகபட்சமாக 500 நாட்கள் வரை தேவைப்படலாம். கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லானாய் கிராண்ட் அணிகட். உலக நீர் மேலாண்மை வரலாற்றில் ஒரு மாபெரும் விதிகள். காவிரியின் மணல் மேடு காரணமாக வெள்ளப்பெருக்கு தடுத்து விவசாயம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க கி 2ஆம் நூற்றாண்டில் தோராயமாக கி 100 முதல் 150 வரை இது கட்டப்பட்டது. கல்லணை கட்ட எடுத்துக்கொண்ட காலம். கல்லணை கட்டப்பட்ட காலம் கி இடைப்பட்ட சங்க காலம் என்பதால் அதற்கான அதிகாரப்பூர்வமான தினசரி குறிப்போ அல்லது துல்லியமான மாதக்கணக்கோ எஞ்சியிருக்கவில்லை. எனினும் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் கல்வெட்டு சான்றுகளின்படி இந்த திட்டம் பிரம்மாண்டமான கள ஆய்வு, மனிதவளம் மற்றும் ஆற்றுப்படுகையை திருத்தும் வேலைகளை உள்ளடக்கியது என்பதால் இதன் முழுமையான கட்டுமானம் மற்றும் அதன் கிளை கால்வாய்கள் வெட்டப்படுவதற்கு சில ஆண்டுகள், சுமார் 2 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகியிருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. இவ்வளவு காலமாயும் ஒரு துளி கூட அசையாமல் இருக்க காரணம் என்ன? ஆழமான தொழில்நுட்ப ஆய்வு. மழையிலும் வெள்ளத்திலும் பல பெரிய நவீன அணைகளை அடித்துச் செல்லப்படும் நிலையில் 2000 ஆண்டுகளை கடந்தும் கல்லணை இவ்வளவு உறுதியாக நிற்பதற்கு சோழர்களின் அசாத்தியமான இன்ஜினியரிங் நுட்பங்களே காரணம்.
1. களிமண் மற்றும் குட்டைக்கல் இணைப்பு தொழில்நுட்பம் கிளே மற்றும் சாண்ட் பைண்டிங். ஆங்கிலேயர்கள் காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் கல்லணையை ஆராய்ந்த புகழ்பெற்ற பிரிட்டிஷ் இன்ஜினியர் சர் ஆர்தர் காட்டன் சார் ராதகோடன் கல்லணையின் கட்டமைப்பைக் கண்டு வியந்து போனார். சோழர்கள் இதற்கு சிமெண்ட் பயன்படுத்தவில்லை, மாறாக ஆற்று மணல், களிமண் மற்றும் சில மூலிகைகளை கலந்து ஒருவித கலவையை லாய்மோட மட்கோ உருவாக்கி பாறைகளை இணைத்துள்ளனர். இந்த கலவை தண்ணீரில் ஊற ஆற உறுதியடையும் செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி தன்மை கொண்டது. 2. அடிநாதமான அடித்தள தொழில்நுட்பம் ஃபவுண்டேஷன் ஒன் ரோட் பெட். காவிரியின் அடிப்பகுதியில் மணல் பாங்கான பகுதி இருந்தாலும் கல்லணை கட்டப்பட்ட இடம் பாறைகள் நிறைந்த பகுதியாகும். பாறைகளின் மீது நேரடியாக பெரிய எடை கொண்ட கருங்கற்களை வைத்து அவற்றை தங்களின் எடையை கொண்டே பூமிக்குள் இறங்குமாறு அமைத்துள்ளனர். 3. இன்டர் லாக்கிங் இன்டர்லகங் கற்கள். கற்களை இணைக்க எந்தவித இரும்பு ஆணிகளோ அல்லது சிமெண்டோ பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக டூ டேல், டவ் டேல் அல்லது இன்டர் லாக்கிங் முறையில் ஒரு கல்லோடு மற்றொரு கல் செருகும் வகையில் டங் ஆன் க்ரூவ் ஜாயிண்ட் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டன. இதனால் வெள்ளம் எவ்வளவு வேகத்தில் வந்தாலும் கற்கள் தனித்தனியாக நகராது, ஒட்டுமொத்தமாக அந்த அழுத்தத்தை தாங்கும். 4. இயற்கையான அலை தடுப்பு முறை வேவ் அண்ட் கரண்ட் டைவர்ஷன். கல்லணை என்பது ஒரு நேர்கோட்டில் கட்டப்பட்ட சுவர் அல்ல, அது ஒரு வளைந்த வடிவில் கார்வ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த வளைவு அமைப்பு காவிரியின் ஆக்ரோஷமான வெள்ள நீரின் திசையை திசைதிருப்பவும் ஆற்றின் கரைகள் மீது நேரடி அழுத்தம் விழாமல் தடுத்து நீரை ஆற்றுப்படுகை முழுவதும் சீராக பரப்பவும் உதவியது. சுருக்கமாக சொன்னால் இயற்கையோடு இயந்த சோழர்களின் இன்ஜினியரிங் அறிவு மற்றும் நீரியல் தத்துவம் ஹைட்ரோடைனாமிக்ஸ் தான் கல்லணையை 2000 ஆண்டுகள் கடந்தும் அசைக்க முடியாத வரம் பெறச் செய்துள்ளது. காவிரி நதிநீர் மற்றும் அணைக்கட்டு திறன் ஒப்பீட்டு அறிக்கை. காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்களுக்கு இடையேயான பாசன பரப்பளவு, அணைகளின் கொள்ளளவு குறித்த புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட விரிவான ஆய்வு அறிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் புள்ளிவிவரங்கள் மற்றும் நீர் மேலாண்மை ஆய்வுகளின்படி தமிழகத்திற்கு அதிகப்படியான மழை மற்றும் கர்நாடகாவிலிருந்து பெருவெள்ளம் வரும் காலங்களில் சர்ப்ளஸ் வாட்டர் கடலில் வீணாக கலக்கும் நீரின் அதிகபட்ச அளவு சுமார் 300 முதல் 400 TERAMEGACOULOMB வரை இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. எடுத்துக்காட்டு புள்ளிவிவரம்: நல்ல மழை பெய்து அணைகள் நிரம்பி வழியும் ஆண்டுகளில், உதாரணமாக சில உச்சக்கட்ட நீர்வரத்து ஆண்டுகளில், கர்நாடகாவிலிருந்தும் உள்மாவட்ட மழை மூலமாகவும் தமிழகத்திற்கு வரப்பெறும் உபரி நீரில் சேமிக்க வழியின்றி தோராயமாக 300 முதல் 400 TERAMEGACOULOMB வரையிலான தண்ணீர் ஆற்றின் வழியாக கடலில் சென்று கலப்பதாக வல்லுநர்கள் மற்றும் அரசு தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 1. கர்நாடகாவில் உள்ள முக்கிய அணைகளின் கொள்ளளவு விவரங்கள். கர்நாடக பகுதியில் காவிரியின் முக்கிய துணை நதிகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளின் மொத்த நீர் சேமிப்பு திறன் பின்வருமாறு: ஹேமாவதி 37.10 TMC. கிருஷ்ணராஜசாகர் KRS கிருஷ்ணராஜசாகர் 4945 TERAMEGACOULOMB. ஹராங்கி 85 TERAMEGACOULOMB. கபினி 1952 TERAMEGACOULOMB. மொத்த நீர்த்தேக்க கொள்ளளவு 11457 TERAMEGACOULOMB. மேகேதாட்டு திட்ட விவாதம். கர்நாடக அரசு பகுதியில் கூடுதலாக ப்ரோபோசேட் செய்யப்பட்டுள்ள மேகேதாட்டு அணை திட்டம் மெக்கட ப்ராஜெக்ட் தோராயமாக 67 TERAMEGACOULOMB அல்லது 4867 இன்ச் வரை மதிப்பீடுகள் உண்டு கொள்ளளவு கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. கர்நாடகாவின் தற்போதைய அணைகளின் கொள்ளளவு மற்றும் மேகேதாட்டு திட்டத்தின் உத்தேச கொள்ளளவையும் சேர்த்து கணக்கிட்டால் மொத்த திறன் 18173 TERAMEGACOULOMB ஆக காட்டப்படுகிறது. 2. தமிழ்நாட்டில் உள்ள அணைகளின் கொள்ளளவு விவரங்கள். மேட்டூர் அணை மேட்டூர் டாம். தமிழ்நாட்டின் முக்கிய காவிரியின் நீர்த்தேக்கமான மேட்டூர் அணையின் கொள்ளளவு 9347 TERAMEGACOULOMB ஆகும். மொத்த நீர் சேமிப்பு திறன் 9347 TERAMEGACOULOMB. 3. நதியின் நீளம் மற்றும் பாசன பரப்பளவு ஒப்பீடு. நதியின் நீளம்: கர்நாடகத்தில் காவிரியின் பயணம் சுமார் 320 கிலோமீட்டர்கள் ஆகும், தமிழ்நாட்டில் இது சுமார் 416 கிலோமீட்டர்கள் நீண்டு பாய்கிறது. விவசாய நிலங்கள்: தமிழ்நாட்டில் காவிரி பாசனத்தை நம்பியுள்ள டெல்டா மற்றும் இதர மாவட்டங்களின் பாசன பரப்பளவு தோராயமாக 29 லட்சம் ஏக்கர்கள் ஆகும். இது கர்நாடகத்தின் பாசன பரப்பளவான 14 லட்சம் ஏக்கர்களை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக உள்ளது. 4. சுருக்கம் கிராண்ட் டோட்டல் கபாசிட்டி. கர்நாடகா மேகேதாட் உட்பட 18173 TERAMEGACOULOMB. தமிழ்நாடு மேட்டூர் மட்டும் 9347 TERAMEGACOULOMB. இந்த புள்ளிவிவரங்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கட்டமைப்புகள், பாசன தேவைகள் மற்றும் இரு மாநிலங்களுக்கும் இடையிலான நீர்வள பங்கீட்டு முரண்பாடுகளை புரிந்து கொள்ள பெரிதும் உதவுகின்றன. காவிரி நதிநீர் மற்றும் அணைக்கட்டு திறன் ஆழமான ஆய்வு அறிக்கை. காவிரி நதிநீர் பங்கீடு, இரு மாநிலங்களின் அணைகளின் கொள்ளளவு, பாசன பரப்பளவு மற்றும் நீர் அளவீடுகள் தொடர்பான விரிவான தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. நதிநீர் பங்கீடு மற்றும் அணைகளின் கொள்ளளவு ஒப்பீடு. இணைக்கப்பட்டுள்ள புள்ளிவிவரங்களின்படி கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களின் நீர்த்தேக்க திறன்கள் மற்றும் பாசன விவரங்கள். கர்நாடக அணைகள்: ஹேமாவதி 37.10 TMC. கிருஷ்ணராஜசாகர் KRS 4945 TERAMEGACOULOMB. ஹராங்கி 85 TERAMEGACOULOMB. கபினி 1952 TERAMEGACOULOMB. துணை அணைகளின் மொத்த கொள்ளளவு 11457 TERAMEGACOULOMB. உத்தேச மேகேதாட்டு மெக்கட திட்டத்தின் கொள்ளளவு 67 TERAMEGACOULOMB. கர்நாடகாவின் மொத்த கொள்ளளவு மேகேதாட்டு உட்பட 18173 TERAMEGACOULOMB. தமிழ்நாடு அணைகள்: மேட்டூர் அணை 9347 TERAMEGACOULOMB. தமிழ்நாட்டின் மொத்த கொள்ளளவு 9347 TERAMEGACOULOMB. 2. பாசன பரப்பளவு மற்றும் நதியின் நீளம். காவிரி நதியின் ஓடும் தூரம்: கர்நாடகா 320 கி.மீ, தமிழ்நாடு 416 கி.மீ. பாசன பரப்பளவு அயாட் ஏரியா: கர்நாடகா 14 லட்சம் ஏக்கர், தமிழ்நாடு 29 லட்சம் ஏக்கர். கர்நாடகத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான விவசாய நிலங்கள் காவிரியின் மூலமாக தமிழ்நாட்டில் பாசன வசதி பெறுகின்றன. 3. TMC என்றால் என்ன? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். வரையறை: TMC என்பது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பதன் சுருக்கமாகும். அதாவது ஒரு 100 கோடி கன அடி டெக்ஸ்ட் 100 கோடி கியூபிக் ஃபீட் அல்லது 19 கன அடி நீரை குறிக்கும்.
நீர்நிலைகள் மற்றும் அணைகளில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரின் அளவை கணக்கிட இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் அலகு இதுவாகும். 4 18173 TRAMEGACOULOMB எத்தனை லிட்டர் நீர்? மாக்ஸிமம் லிட்டர்ஸ் கால்குலேஷன். கணிதவியல் கணக்கீட்டின்படி 1 கன அடி டெக்ஸ்ட் 1 கியூபிக் ஃபுட் என்பது தோராயமாக 28.316 லிட்டர் தண்ணீரை குறிக்கும். அதாவது மேகதாட்டு திட்டத்துடன் சேர்த்து கர்நாடகத்தின் முழுமையான உத்தேச நீர்த்தேக்க திறனான 18173 TRAMEGACOULOMB என்பது தோராயமாக 5,14,773 கோடி லிட்டருக்கும் அதிகமான நீரை குறிக்கும். அணைகளின் மொத்த கொள்ளளவு மற்றும் மக்கள் தொகையை கணக்கிட்டு உருவாக்கப்பட்டுள்ள ஆய்வறிக்கை மற்றும் விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1 ஒரு வருஷத்துல மழை மூலமா தண்ணி கிடைச்சா மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு நபருக்கு கிடைக்கும் அளவு கணக்கீடு. இந்த உதாரணத்திற்காக முந்தைய கணக்கீட்டில் உள்ள கர்நாடகாவின் மொத்த அணைகளின் கொள்ளளவான 18173 TRAMEGACOULOMB தண்ணீரை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. 18173 TRAMEGACOULOMB இன் மொத்த லிட்டர் தோராயமாக 5,14,773 கோடியே 86,80,000 லிட்டர்கள் அப்ரோக்ஸ் 5.14 டிரில்லியன் லிட்டர். கர்நாடகாவின் மக்கள் தொகை தோராயமாக சுமார் 6.91 கோடி அப்ரோக்ஸ் 6,90,74,000. ஒரு நபருக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் தண்ணீர், அதாவது ஒரு வருடத்தில் ஒரு நபருக்கு சொந்தமான மொத்த நீரின் அளவு சுமார் 74,525 லிட்டர்கள் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எத்தனை லிட்டர் கிடைக்கும்? இதன் மூலம் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 204 லிட்டர் தண்ணீர் கிடைக்க வாய்ப்புள்ளது என அனுமானிக்கலாம். இது குடிநீர் மட்டுமின்றி விவசாயம், தொழில்துறை மற்றும் இதர பயன்பாடுகள் அனைத்திற்கும் சேர்த்து மொத்தமாக பெறப்படும் நீரை குறிக்கிறது. 2 வருஷத்துல ஒரு வாட்டிதான் தண்ணி கிடைக்குமா அல்லது எத்தனை முறை கிடைக்கும்? இயற்கை சுழற்சி, மழை மற்றும் பருவமழை. நிஜத்தில் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மழை பெய்து நீர் நிரம்புவதில்லை. இங்கு ஆண்டுதோறும் 2 முக்கிய பருவமழைகள் பெய்கின்றன. தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் உள்ள அணைகளை நிரப்புகிறது. வடகிழக்கு பருவமழை நொதிஸ்ட் மான்சூன் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெய்து தமிழ்நாட்டின் நீர்நிலைகளை புதுப்பிக்கிறது. அணைகளின் சுழற்சி ஃபிலங் சைக்கிள்ஸ். அணைகள் என்பவை ஒரு முறை நிரம்பிவிட்டால் ஆண்டு முழுவதும் அப்படியே அடைத்து வைக்கப்படுவதில்லை. கோடை காலத்தில் நீர் தேவைக்காக திறக்கப்பட்டு அணைகள் காலியாகும். அதன் பிறகு பருவமழை காலங்களில் அணைகள் ஆண்டுக்கு 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை மழையின் தீவிரத்தை பொறுத்து மீண்டும் நிரம்புகின்றன. எனவே கேள்விக்குரிய நிபந்தனையின்படி ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் கிடைக்கும் என்பது ஒரு கணித உதாரணம் மட்டுமே. நடைமுறையில் அணைகள் பருவமழைக்கேற்ப ஆண்டுக்கு பல முறை நிரம்பி வழியும் அல்லது மாறி மாறி நிரம்பும் இயல்புடையவை. இதர பயன்பாடுகள் அதர் யூசஸ் ஆஃப் வாட்டர். இந்திய நீர்க்கொள்கை நேஷனல் வாட்டர் பாலிசி மற்றும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி நதிநீரின் பயன்பாடுகள் கீழ்க்கண்ட முன்னுரிமை வரிசைக்கிரமமாக பிரிக்கப்பட்டுள்ளன. குடிநீர் தேவை ட்ரிங்கிங் வாட்டர் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் அடிப்படை தேவைகளுக்கு முதலிடம் அளிக்கப்படுகிறது. விவசாயம் இரிகேஷன் ஆக்ரிகல்ச்சர் பயிர்கள் மற்றும் பாசன பரப்பிற்கான தேவைகள். நீர்மின் உற்பத்தி ஹைட்ரோபவர் ஜெனரேஷன் அணைகள் மூலம் மின்சாரம் தயாரித்தல். தொழில்துறை இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளின் உற்பத்தி மற்றும் செயல்பாடுகள். இதர பயன்பாடுகள் அதர் யூசஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்வைரன்மெண்டல் ஃப்ளோ மீன்வளம் சுற்றுலா படகு சவாரி மற்றும் கழிவுநீர் பராமரிப்பு போன்ற பொது நலப்பணிகள். 2 தொழில்துறைக்கான நீர் ஒதுக்கீடு இண்டஸ்ட்ரியல் வாட்டர் அலோகேஷன். ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவு காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனல் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி காவிரியிலிருந்து கர்நாடகாவில் உள்ள தொழில்துறை பயன்பாட்டிற்காக ஆண்டுக்கு 4 TRAMEGACOULOMB தண்ணீர் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய பயன்பாடு இதில் கர்நாடக அரசு பெங்களூரு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள தொழிற்பேட்டைகளின் தேவைக்காக தற்போது தோராயமாக 137 TRAMEGACOULOMB அளவை பயன்படுத்தி வருகிறது. மீதமுள்ள நீரை புதிய திட்டங்கள் மூலம் முறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. காவிரி வடிநில பகுதி அணைகளின் தற்போதைய நீரிருப்பு நிலை அறிக்கை. இணைக்கப்பட்டுள்ள வரைபடத்தின் மாப் அடிப்படையில் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய காவிரி இக்கட்டுகளின் தற்போதைய நீர்மட்டம் மற்றும் சேமிப்பு விவரங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. 1 கர்நாடக அணைகளின் நிலை. ஹாரங்கி நிரப்புதிறன் 94 விழுக்காடு. நீர்மட்டம் 127.55 129 அடி. நீர் இருப்பு 8.0185 TRAMEGACOULOMB. ஹேமாவதி நிரப்புதிறன் 64 விழுக்காடு. நீர்மட்டம் 100.98 117 அடி. நீர் இருப்பு 23.75 37.10 TMC. கிருஷ்ணராஜசாகர் KRS நிரப்புதிறன் 34 விழுக்காடு. நீர்மட்டம் 91.80 124.80 அடி. நீர் இருப்பு 17.04 4945 TRAMEGACOULOMB. காபினி நிரப்புதிறன் 74 விழுக்காடு. நீர்மட்டம் 56.28 65 அடி. நீர் இருப்பு 14.43 19 TRAMEGACOULOMB. 2 தமிழ்நாடு அணைகளின் நிலை. மேட்டூர் நிரப்புதிறன் 39 விழுக்காடு. நீர்மட்டம் 73.82 120 அடி. நீர் இருப்பு 36.07 9347 TRAMEGACOULOMB. பவானிசாகர் நிரப்புதிறன் 18 விழுக்காடு. நீர்மட்டம் 55.32 105 அடி. நீர் இருப்பு 5.84 3280 TRAMEGACOULOMB. அமராவதி நிரப்புதிறன் 9 விழுக்காடு. நீர்மட்டம் 28.54 90 அடி. நீர் இருப்பு 0.36 4.05 TMC. முக்கிய இடங்கள் மற்றும் நீரோட்டம். தலகாவரி காவிரியின் உற்பத்தியாகும் இடம். பிலிகுண்டுலு விலேந்த்ல கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் உள்ள மத்திய நீர்வள ஆணையத்தின் CWC நீர் அளவீட்டு நிலையம். கல்லணை மற்றும் பூம்புகார் காவிரி பாய்ந்து கடலில் கலக்கும் வரையிலான இறுதிப் பகுதிகள். கல்லணை போன்ற பிரமாண்டமான கட்டமைப்புகள் இருந்தாலும் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான TMC தண்ணீர் கடலில் சென்று கலப்பது குறித்து எழும் சந்தேகத்திற்கான காரணங்கள் கீழே விரிவாக விளக்கப்படுகின்றன. 1 அணைகளின் சேமிப்பு திறனை தாண்டிய நீர்வரத்து எக்ஸஸ் ஃப்ளட் ஆர்டர். கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய அணைகளின் KRS கபினி மேட்டூர் பவானிசாகர் போன்றவை மொத்த கொள்ளளவே வரையறுக்கப்பட்ட ஒன்றுதான். மேட்டூரின் கொள்ளளவு 9347 TRAMEGACOULOMB.
பருவமழை தீவிரமாக பெய்து ஒரே மாதத்திலோ அல்லது சில வாரங்களிலோ நூற்றுக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் பெருவெள்ளமாக வந்துவிட்டால் அணைகளின் பாதுகாப்பு கருதி அணைகள் உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு ஆற்றின் வழியாக கடலில் கலக்கிறது. அணைகளில் அத்தனை நீரையும் தேக்கி வைக்க இடவசதி இருப்பதில்லை. 2. கல்லணையின் பணி என்ன? த ரோல் ஆஃப் கல்லணை. கல்லணை என்பது ஒரு நீர்த்தேக்கம் டாம் கிடையாது. அது ஒரு தடுப்பணை மற்றும் நீர் பகிர்மான அமைப்பு ரெகுலேட்டர் பாராஜ் ஆகும். கல்லணையால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது. காவிரியில் வரும் தண்ணீரை பிடித்துக் கொள்ளளவு அடிப்படையில் தேக்கி வைக்க மேட்டூர் போன்ற பெரிய அணைகளே தேவை. கல்லணை என்பது காவிரியிலிருந்து ஒருத்து செல்லும் தண்ணீரை பிரதான கிளை கால்வாய்களுக்கு காவிரி, வெட்டாறு, கல்லணை பாலம், வடவாறு பிரித்து அனுப்புவதற்கு மட்டுமே பயன்படுகிறதே தவிர பல 100 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் கொள்ளளவு அதற்குள் கிடையாது. 3. நிலத்தடி நீர் செறிவூட்டல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்வைரன்மெண்டல் ஃப்ளோ. இயற்கையின் சுழற்சிப்படி அனைத்து நீரும் விவசாயத்திற்கும் பயன்படுவதில்லை. நதிகள் கடலில் சென்று கலப்பது கடல் மற்றும் நிலத்தடி நீர் வளத்தின் சமநிலையை பாதுகாக்க அவசியமானது. சொல்போட இன்ட்ரோஷன் தடுத்தல். மேலும் வடிநில பகுதிகளில் உள்ள உபரி நீர் முழுவதையும் தேக்கிவிட்டால் டெல்டா மாவட்டங்களின் நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படுவதோடு நதிப்படுகையின் உயிர்ச்சூழலும் ஈகோசிஸ்டம் சிதைந்துவிடும். எனவே குறுகிய காலத்தில் பெய்யும் அதீத மழையின் காரணமாக வரும் வெள்ள நீரை தேக்கி வைக்க தகுந்த கூடுதல் அணைகள் இல்லாததாலும் இருக்கும் அணைகளின் கொள்ளளவு வரம்பை விஞ்சும் போது பாதுகாப்புக்காக தண்ணீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாலும் தான் உபரி நீர் கடலில் கலக்கிறது என்று கூறப்படுகிறது. காவிரி நதிப்பாதையில் தலா 100 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட 10 அணைகள் அமைப்பதற்கான ஆழமான ஆய்வறிக்கை. கர்நாடக பகுதியிலிருந்து தமிழ்நாடு வரை உள்ள காவிரி நதிப்பாதையில் தலா 100 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட 10 புதிய பிரம்மாண்ட அணைகளை மொத்தம் 100 TERAMEGACOULOMB தேக்கும் வகையில் அமைப்பது குறித்த தொழில்நுட்ப, புவியியல் மற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகள் பற்றிய விரிவான ஆய்வு அறிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. முதற்கட்ட கணிப்பீடு மற்றும் புவியியல் உண்மைகள். தற்போதைய காவிரியின் மொத்த நீர்வரத்து நிலை. காவிரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து சராசரி ஆண்டு நீர்வரத்தே பல சமயங்களில் 700 முதல் 800 TERAMEGACOULOMB வரைதான் இருக்கும். மழை ஆதிக்கத்தை பொறுத்து இது மாறுபடும். 10 அணைகள் பாய் 100 TERAMEGACOULOMB சமன் 100 TERAMEGACOULOMB தேக்கம். தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடைப்பட்ட முழு நதிப்பாதையிலும் ஒட்டுமொத்த காவிரி வடிநிலம் முழுவதும் ஆண்டு முழுவதும் வந்து சேரும் மொத்த நீரை காட்டிலும் அதிகமான கொள்ளளவை 100 TERAMEGACOULOMB தேக்க வேண்டியிருக்கும். நதியின் இயற்கை ஓட்டம் தலகாவிரியிலிருந்து பூம்புகார் வரை காவிரியின் மொத்த நீளம் தோராயமாக 800 மீ ஆகும். இவ்வளவு குறுகிய தொலைவுக்குள் தலா 100 TERAMEGACOULOMB பிடிக்கும் 10 பிரம்மாண்ட அணைகளை வரிசையாக அமைப்பது புவியியல் ரீதியாக சாத்தியமா என்பதை பார்ப்போம். 2. 100 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட ஒரு அணை எவ்வளவு பெரியது? ஒப்பீட்டு ஆய்வு. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்று புள்ளிராடா கர்நாடகாவின் KRS கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவை சுமார் 4945 TERAMEGACOULOMB தான். தமிழ்நாட்டின் பெருமைமிகு மேட்டூர் அணையின் கொள்ளளவு 9347 TERAMEGACOULOMB ஆகும். அதாவது நீங்கள் திட்டமிடும் ஒவ்வொரு அணையும் மேட்டூர் அணையை விட பெரியதாக இருக்க வேண்டும். 100 TERAMEGACOULOMB. அப்படிப்பட்ட 10 அணைகளை கட்டுவதென்றால் இந்தியாவில் உள்ள காவிரியின் மொத்த தடம் தாங்குமா என்ற கேள்வி எழும். 3. இதற்கான தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை சவால்கள் சாலஞ்சஸ். புவியியல் மற்றும் நிலப்பரப்பு தகுதிகள் டப்போகிராஃபி. 100 TERAMEGACOULOMB தண்ணீரை தேக்க வேண்டுமென்றால் நீர்த்தேக்கத்தின் பரப்பு பல 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு விரிந்திருக்க வேண்டும். காவிரியின் பெரும்பகுதி பீடபூமிகள், மலைப்பாங்கான பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தருமபுரி, சேலம், ஈரோடு போன்ற பகுதிகள் மற்றும் சமவெளிகளை கடந்து செல்கிறது. இவ்வளவு பெரிய நீர் பரப்பிற்கான பள்ளத்தாக்குகள் மற்றும் இயற்கையான வடிநில அமைப்பு காவிரி பாதையில் மிக குறைவாகவே உள்ளன. மூழ்கடிக்கும் அபாயம், சப்மர்ஜன்ஸ் ஏரியா மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட். 100 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட ஒரு பெரிய அணை கட்டப்பட்டால் அதனுள் சிக்கி பல இலட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு, நூற்றுக்கணக்கான கிராமங்கள், ஏன் பல சிறு நகரங்களே தண்ணீருக்குள் மூழ்க நேரிடும். 10 அணைகள் என்றால் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள இலட்சக்கணக்கான மக்களை இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது மிகப்பெரிய சமூக மற்றும் மனித உரிமை பிரச்சனையை உருவாக்கும். சுற்றுச்சூழல் தாக்கம், இகோலஜிக்கல் இம்பாக்ட். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் காவிரி வடிநில பகுதிகளில் தொடர்ச்சியாக பெரிய அணைகளை கட்டுவது வனப்பகுதிகளை அழிப்பதோடு மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியல் சமநிலையை ஈகோசிஸ்டம் முற்றிலுமாக சிதைத்துவிடும். நிலநடுக்க அபாயம், ரெசர்வாயர் அண்ட்யூஸ்ட் சைஸ்மிசிட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பல மடங்கு அதிகரிக்கும். 4. இங்கு திட்டமிட முடியும். கோட்பாட்டு ரீதியான இடங்கள். ஒருவேளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் புவியியல் ரீதியாக எங்கு சாத்தியம் என்பதை பார்க்கலாம். கர்நாடக பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் மற்றும் காவிரியின் துணை நதிகள், ஹேமாவதி, கபினி மற்றும் KRS அணைகளுக்கு அருகிலுள்ள பரந்த பள்ளத்தாக்கு பகுதிகள், மேகேதாட்டு மற்றும் சிவசமுத்திரம் போன்ற நீர்வீழ்ச்சி பகுதிகளை ஒட்டிய அடிவார பகுதிகள், தமிழ்நாடு எல்லைப் பகுதி, மேட்டூர் மற்றும் சமவெளி பகுதிகள், பிலிகுண்டுலுவை தாண்டி தருமபுரி, சேலம் எல்லைப் பகுதிகள், ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் வடிநிலம், மேட்டூர் அணைக்கு மேல் மற்றும் கீழ்ப்பகுதியில் சமவெளிகளை இணைக்கும் பகுதிகள், திருச்சிக்கு அருகிலுள்ள முக்கொம்பு மற்றும் கல்லணை பகுதிக்கு இடைப்பட்ட பரந்த டெல்டா தொடக்க பகுதிகள். 5. இதை செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆக்ஷன் பிளான். இந்த லட்சிய திட்டத்தை நிஜமாக்க நீங்கள் பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சர்வதேச நிலவியல் மற்றும் நீரியல் ஆய்வு, ஹைட்ரோ ஜியோலஜிக்கல் சர்வே, லேசர் மேப்பிங், லடா மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி 100 TMC நீரை தாங்கும் அளவுக்கு ஆழமும் அகலமும் கொண்ட 10 பள்ளத்தாக்குகளை துல்லியமாக கண்டறிய வேண்டும். சர்வதேச நாடுகளின் கூட்டு முதலீடு. ஒரு அணைக்கு 10,000கணக்கான கோடிகள் செலவாகும் என்பதால் உலக வங்கி, வார்ல்ட் பாங்க் அல்லது சர்வதேச நிதி நிறுவனங்களின் உதவி மற்றும் இரு மாநில அரசுகளின் கர்நாடகா, தமிழ்நாடு இடையே முறையான அரசியல் ஒப்பந்தங்கள் தேவைப்படும். நதிநீர் பற்றாக்குறை மேலாண்மை. காவிரியில் இயற்கையாக வரும் நீரின் அளவை விட ஆண்டுக்கு 700 TERAMEGACOULOMB நீங்கள் தேக்க விரும்பும் கொள்ளளவு 100 TERAMEGACOULOMB அதிகம் என்பதால் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் அல்லது பிற நதிகளுடன் கோதாவரி, காவேரி லிங்கம் இணைத்து கூடுதல் நீரை நதிக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த 10 அணைகளையும் நிரப்ப முடியும். 100 TERAMEGACOULOMB தண்ணீரை தேக்க பாக்ஸ் முறை டீப் அண்டர்கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் ரெசர்வாயர் சாத்தியமா?
ஒரு பெரிய பரப்பளவில் நிலத்தை மூழ்கடிக்காமல் செங்குத்தாக ஆழப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பெட்டி பாக்ஸ் லைக் டீப் ஸ்ட்ரக்சரல் ரிசர்வாயர் அண்டர்கிரவுண்ட் பேசன் போல அமைத்து 100 TERAMEGACOULOMB தண்ணீரை தேக்க முடியுமா என்ற கேள்விக்குரிய தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகள் கீழே ஆராயப்பட்டுள்ளன. 100 TERAMEGACOULOMB நீரின் கன அளவு வால்யூம் ஸ்கேல் எவ்வளவு? நாம் முந்தைய கணக்கீடுகளில் பார்த்தது போல 1 TMC என்பது 100 கோடி கன அடி டெக்ஸ்ட் 100 கோடி கன அடி ஆகும். அப்படியானால் 100 TERAMEGACOULOMB என்பது 10,000 கோடி கன அடி அப்ரோக்ஸ் 283.16 கன கிலோமீட்டர் அல்லது பில்லியன் கணக்கான கனமீட்டர்கள் தண்ணீரை குறிக்கும். இவ்வளவு பிரம்மாண்டமான தண்ணீரை சேமிக்க பூமியில் செயற்கையாக ஒரு பெட்டி அல்லது பெட்டி போன்ற ஆழமான கட்டமைப்பை உருவாக்குவது என்பது பொறியியல் ரீதியாக பல அதிசய சவால்களை எதிர்கொள்ளும். 2. பாக்ஸ் முறையில் ஆழப்படுத்தினால் ஏற்படும் தொழில்நுட்ப சவால்கள். புவியீர்ப்பு விசை மற்றும் பக்கவாட்டு அழுத்தம் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். தண்ணீருக்கு இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் உண்டு. நூற்றுக்கணக்கான அடி ஆழத்திற்கு பல லட்சம் கோடி லிட்டர் தண்ணீரை ஒரு குறுகிய பகுதிக்குள் பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் செங்குத்தாக தேக்கி வைத்தால் அந்த தண்ணீரின் பக்கவாட்டு அழுத்தம் லாடரல் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். இவ்வளவு அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சுவர்களில் கான்கிரீட் அல்லது எஃகு ஸ்டீல் மற்றும் கான்கிரீட் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் கொண்டு கட்டமைப்பது என்பது இதுவரை மனிதர்களும் செய்திராத மிகப்பெரிய பொறியியல் சாதனையாக இருக்க வேண்டும். நிலத்தடி நீர் மற்றும் மண் அமைப்பு ஜியோடெக்னிக்கல் ஸ்டெபிலிட்டி. நிலத்திற்கு அடியில் அல்லது மேலே ஒரு பெரிய பெட்டி வடிவ அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் நூற்றுக்கணக்கான அடிகள் ஆழத்திற்கு தோண்ட வேண்டும். அப்படி தோண்டும்போது பாறை அடுக்குகளின் நிலைத்தன்மை, ரோக் மெக்கானிக்ஸ், நிலத்தடி நீரின் ஊடுருவல், கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இன்ட்ரூஷன் மற்றும் பூகம்ப தாங்குதிறன் சைஸ்மிக் ரெசிஸ்டன்ஸ் போன்றவற்றை சமாளிப்பது மிகப்பெரிய சவாலாகும். சிறிதளவு விரிசல் ஏற்பட்டாலும் முழு அமைப்பும் நொடியில் தரைமட்டமாகிவிடும் பேராபத்து உண்டு. மிக பிரமாண்டமான செலவு எகனாமிக் வயபிலிட்டி. இயற்கையாக இருக்கும் பள்ளத்தாக்குகளை பயன்படுத்தாமல் முழுக்க செயற்கையாக பெட்டி போன்று பிரமாண்டமான ஆழமான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான லட்சம் கோடி ரூபாய்கள் செலவாகும். ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே இதற்கு ஒதுக்க வேண்டியிருக்கும். முடிவு: இயற்கையாக கிடைக்கும் மலைப்பாங்கான பள்ளத்தாக்குகளை பயன்படுத்தி அணை கட்டுவதே கிராவிட்டி டாம்ஸ் பல 100 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. முழுக்க செயற்கையாக ஒரு பெட்டி போல நிலத்தை ஆழப்படுத்தி 100 TERAMEGACOULOMB தண்ணீரை தேக்குவது என்பது இயற்பியல் மற்றும் பொருளாதார விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று ஆகும். தமிழ்நாடு எல்லைக்குள் தனியாக பெரிய அணைகளை கட்டுவதற்கான இடங்கள் மற்றும் புவியியல் ஆய்வு. கர்நாடகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் முழுக்க தமிழ்நாட்டிற்குள்ளேயே காவிரியின் வழித்தடத்தில் இயற்கை நிலப்பரப்பை பயன்படுத்தி பெரிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது சாத்தியமா என்பதை பார்ப்போம். நீங்கள் கேட்டது போல தலா 100 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்ட அணைகளை தமிழ்நாட்டிற்குள் மட்டும் அமைப்பது என்பது புவியியல் ரீதியாக மிகவும் கடினமான சவால்களை கொண்டது. ஆயினும் காவிரியின் தமிழக பாதையின் ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி வரை உள்ள முக்கிய பகுதிகளை ஆராய்வோம். 1. தமிழக பாதையின் ஆரம்ப பகுதி பிலிகுண்டுலு முதல் மேட்டூர் வரை. இடம்: கர்நாடக எல்லையை கடந்து காவிரி கரடுமுரடான மலைப்பகுதிகளுக்கு இடையே தமிழ்நாட்டிற்குள் நுழையும் பகுதி ஒகேனக்கல் மற்றும் தருமபுரி சேலம் எல்லை. இயற்கை அமைப்பு: இது மலைப்பாங்கான பள்ளத்தாக்கு பகுதி என்பதால் இயற்கையாகவே தடுப்பணைகள் அல்லது நடுத்தர அணைகளை கட்ட உகந்ததாக இருக்கும். சாத்தியக்கூறு சிக்கல்: இங்கு மேட்டூர் அணை ஏற்கனவே 9347 TERAMEGACOULOMB கொள்ளளவுடன் அமைந்துள்ளது. இதுவே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணையாகும். இந்த சுற்றுவட்டார பகுதியிலேயே மேட்டூரை விட பெரிய அல்லது அதற்கு இணையான மற்றொரு 100 TERAMEGACOULOMB அணையை அமைப்பதற்கான போதிய பெரிய பள்ளத்தாக்கு பரப்பு வாலி ஸ்பேஸ் தமிழக எல்லைக்குள் இனி எஞ்சியிருக்கவில்லை. 2. மத்திய பகுதி மேட்டூர் முதல் திருச்சி முக்கொம்பு வரை. இடம்: ஈரோடு, கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களை கடக்கும் பகுதி பவானி மற்றும் அமராவதி நதிகள் காவிரியுடன் இணையும் பகுதிகள். இயற்கை அமைப்பு: இந்த பகுதி முழுவதும் சமவெளிகள், பிளேன்ஸ் மற்றும் பரந்த விவசாய நிலங்களாகும். சாத்தியக்கூறு சிக்கல்: சமவெளிகளில் பெரிய அணைகளை கட்ட முடியாது. ஒருவேளை 100 TERAMEGACOULOMB அளவுக்கு தண்ணீரை தேக்க முயன்றால் ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் பெரும்பகுதி நகரங்களும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களும் நிரந்தரமாக நீருக்குள் மூழ்கிவிடும். இது மிகப்பெரிய மக்கள் இடமாற்ற பிரச்சனையை உருவாக்கும். 3. இறுதி பகுதி கல்லணை மற்றும் டெல்டா மாவட்டங்கள். இடம்: தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள் கடலில் கலக்கும் பகுதி. இயற்கை அமைப்பு: இது முழுமையான டெல்டா சமவெளி பகுதி டெல்டா ரீஜன் ஆகும். இங்கு கடல் மட்டத்திற்கு மிக அருகில் தரைப்பகுதி இருப்பதால் பெரிய அணைகளை கட்டுவது இயற்கைக்கு முற்றிலும் எதிரானது. இங்கு தண்ணீரை தேக்க முடியாது. கடலுக்கு செல்வதை தடுக்க கீழணைகள் மற்றும் ஒழுங்குபடுத்தும் தடுப்பணைகள் மட்டுமே கட்ட முடியும். முடிவும் மாற்று யோசனையும். 100 TERAMEGACOULOMB அளவுக்கு ஒரே அணை சாத்தியமா? தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பில் மேட்டூர் அணைக்கு அப்பால் நிலத்தை அதிகம் மூழ்கடிக்காமல் 100 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட மற்றொரு பிரம்மாண்ட இயற்கை நீர்த்தேக்கத்தை உருவாக்குவது புவியியல் ரீதியாக இயலாத காரியம். செயல்படுத்தக்கூடிய நடைமுறை வழி: 100 TERAMEGACOULOMB அளவில் ஒற்றை அணைக்கு பதிலாக காவிரியின் தமிழக பாதையில் பல சிறிய அளவிலான தடுப்பணைகள், செக்டாம்ஸ் மற்றும் பாராஷஸ் மற்றும் ஆற்றுப்படுகைகளில் உள்ள உபரி நீரை சேமிக்க கல்தூன் பாலங்களுடன் கூடிய தடுப்பணைகள் அல்லது ஏற்கனவே உள்ள ஏரிகளை தூர்வாரி இணைக்கும் திட்டங்களை இன்டர்லிங்கிங் ஆஃப் லேக்ஸ் உருவாக்குவதே தமிழ்நாட்டிற்குள் சாத்தியமான மற்றும் பலனளிக்கக்கூடிய வழியாகும். தமிழ்நாட்டில் காவிரி நீர் மேலாண்மை மற்றும் 100 TERAMEGACOULOMB இலக்குக்கான மாற்று திட்ட பகுப்பாய்வு அறிக்கை. நீங்கள் முன்வைத்துள்ள சிந்தனையின் அடிப்படையில் மேட்டூர் அணையின் முழுமையான திறனை தாண்டி அதன் அருகிலுள்ள உபரி வெற்றிட பகுதிகளை முழுமையாக பயன்படுத்துவது மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் மீதமுள்ள இலக்கை எட்டக்கூடிய இடங்கள் குறித்த விரிவான தொழில்நுட்ப ஆய்வு அறிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. மேட்டூர் அணை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கூடுதல் நீர் சேமிப்பு திறன். மேட்டூர் அணையின் தற்போதைய நிலை: மேட்டூர் அணையின் அதிகாரப்பூர்வ முழு கொள்ளளவு 9347 TERAMEGACOULOMB ஆகும். நீங்கள் குறிப்பிட்டபடி ஒட்டுமொத்தமாக இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட 100 TERAMEGACOULOMB இல் இருந்து மேட்டூர் அணையின் 9347 TERAMEGACOULOMB போக மீதமுள்ள அளவு தோராயமாக 90,653 TERAMEGACOULOMB ஆகும். அணையை சுற்றியுள்ள காலியிடங்கள் மற்றும் கவர் செய்யும் சாத்தியக்கூறு. மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அதன் தேக்க பரப்பை சுற்றியுள்ள நிலப்பரப்பு மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டுள்ளது. அணையின் மட்டம் 120 அடியை எட்டியதும் அதற்கு மேல் உள்ள நிலங்கள் கிராமங்கள், வனப்பகுதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளுக்கு சொந்தமானவை.
ஒருவேளை அணையின் கரைகளை செப்பனிட்டு அல்லது சுற்றிலும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறிதளவு உயர்த்தினால் சில அடி உயரம் கூடுதலாக சேமிக்கக்கூடிய நீர் அளவு அதிகபட்சமாக 5 முதல் 1.0 TERAMEGACOULOMB வரை மட்டுமே சாத்தியமாகுமே தவிர நூற்றுக்கணக்கான TMC-களை அங்கே தேக்க முடியாது. அதாவது மீதமுள்ள பெருமளவு தண்ணீருக்கு சுமார் 900 TERAMEGACOULOMB மேட்டூர் அணையை மட்டும் நம்பியிருக்க முடியாது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் புதிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். 2. மீதமுள்ள இலக்கை சுமார் 900 TERAMEGACOULOMB தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கு எப்படி தீர்ப்பது? செயல்திட்ட வடிவம். மேட்டூர் அணை போக மீதமுள்ள பெரும் நீர்த்தேக்க தேவையை நிறைவு செய்ய தமிழக அரசு மற்றும் பொறியியல் துறையினர் பயன்படுத்தக்கூடிய நடைமுறை வழிமுறைகள் மற்றும் இடங்களின் கட்டமைப்பு. சமவெளி பகுதி ஆற்றுப்படுகைகளில் தடுப்பணைகள் மற்றும் நிலத்தடி நீர்ப்படுகைகள் சப்சார்ஃபஸ் மற்றும் சார்ஃபஸ் பாராஷஸ். இடங்கள் ஈரோடு, பவானி, கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களை கடக்கும் காவிரி நதிப்பாதையில் ஒவ்வொரு 15 முதல் 20 கிலோமீட்டருக்கு ஒருமுறை பெரிய தடுப்பணைகள் பாராஷஸ் அமைக்க வேண்டும். செயல்முறை: ஒரே இடத்தில் 100 TERAMEGACOULOMB தேக்குவதற்கு பதிலாக தலா 2 முதல் 5 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட 40 முதல் 50 தடுப்பணைகளை நதி முழுமைக்கும் வரிசையாக கட்டுவது. இதன் மூலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் தண்ணீர் கடலில் வீணாக செல்வது தடுக்கப்பட்டு நடுகாவிரி பாதை முழுவதுமே நீர்த்தேக்கமாக மாற்றப்படும். டெல்டா மாவட்டங்களில் மெகா ஏரி மற்றும் வடிகால் சேமிப்பு திட்டங்கள் மெகா லேக் நெட்வொர்க் இன் டெல்டா. இடங்கள்: தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்கள். செயல்முறை: டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே உள்ள ஆயிரக்கணக்கான பாசன ஏரிகள் மற்றும் குளங்களை வீராணம் ஏரி போன்றவற்றை ஆழப்படுத்தி அவற்றுக்கு காவிரி மற்றும் வெட்டாற்றிலிருந்து வரும் வெள்ள நீரை திருப்பும் வகையில் இணைப்பு கால்வாய்களை நவீனப்படுத்துவது. டெல்டா பகுதியில் உள்ள பரந்த உகர்நீர் நிலங்கள் அல்லது பள்ளமான பகுதிகளை நவீன தொழில்நுட்ப முறையில் நன்னீர் சேமிப்பு பெட்டகங்களாக ஆஃப் ஸ்ட்ரீம் ரிசர்வாயர்ஸ் மாற்றுவதன் மூலம் பல 100 TMC தண்ணீரை நிலத்தடி நீராகவும் மேற்பரப்பு நீராகவும் சேமிக்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் உபநதி படுகைகள் பவானி மற்றும் அமராவதி பேசன்ஸ். இடங்கள்: பவானிசாகர், அமராவதி மற்றும் நொய்யல் காவிரியில் கலக்கும் பிற துணை நதி பகுதிகள். செயல்முறை: காவிரியின் முக்கிய துணை நதிகளின் குறுக்கே உள்ள பழைய அணைகளின் உயரத்தை உயர்த்துவது மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள இயற்கை நீரோடைகளில் சிறிய அளவிலான நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. 3. இறுதி சுருக்கம் ஸ்ட்ரக்சரல் சமரி. மேட்டூர் பகுதி வரம்பு: மேட்டூர் அணையை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளை முழுமையாக பயன்படுத்தினாலும் அதிகபட்சமாக 5 முதல் 1.0 TERAMEGACOULOMB வரை மட்டுமே கூடுதலாக ஈடுகட்ட முடியும். மாற்றுப்பெருவழி: மீதமுள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்க தேவையை சமாளிக்க ஒற்றை பெரிய அணை சாத்தியமில்லை என்பதால் பரவலாக்கப்பட்ட நீர் மேலாண்மை முறை டெசென்ட்ரலைஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாகவே சாத்தியம். அதாவது காவிரியின் குறுக்கே பல தடுப்பணைகள், டெல்டா ஏரிகளை தூர்வாறுதல் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டங்களை இணைத்து செயல்படுத்துவதே சரியான நடைமுறை தீர்வாகும். தமிழ்நாட்டில் காவிரியின் வழித்தடத்தில் சுமார் 50 இடங்களில் தடுப்பணைகள் பாராஷஸ் அமைத்து ஒவ்வொரு அணையும் தோராயமாக 2.0 TERAMEGACOULOMB தண்ணீரை தேக்கும் வகையில் திட்டமிடுவதற்கான தொழில்நுட்ப இடங்கள், கட்டமைப்பு மற்றும் உத்தேச பட்ஜெட் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. தொழில்நுட்ப சிக்கல் மற்றும் ஒரு தெளிவு குரூஷியல் ரியாலிட்டி செக். 2.0 TERAMEGACOULOMB கொள்ளளவு. தமிழ்நாட்டில் கட்டப்பட்டுள்ள நஞ்சை புகழூர் தடுப்பணை அல்லது மாயனூர் கதவணை போன்ற ஒரு பெரிய தடுப்பணையை அதிகபட்சமாக 0.8 முதல் 1 TERAMEGACOULOMB வரை மட்டுமே நீரை தேக்க முடியும். அப்படியானால் ஒரு தடுப்பணை 2.0 TERAMEGACOULOMB தண்ணீரை தேக்க வேண்டும் என்றால் அது சாதாரண தடுப்பணை அல்ல. அது கர்நாடகாவின் கபினி 195 TERAMEGACOULOMB அளவுக்கு சமமான ஒரு பிரம்மாண்டமான நீர்த்தேக்கம் மாசிவ் ரிசர்வாயர் ஆகும். எனவே 50 இடங்களில் தலா 2.0 TERAMEGACOULOMB என்றால் மொத்தமாக 1.000 TERAMEGACOULOMB தேங்கும். ஆனால் காவிரியின் தமிழக பாதையில் இவ்வளவு பெரிய 50 நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது புவியியல் ரீதியாக சாத்தியமில்லை. இருப்பினும் உங்கள் இலக்கின்படி பரவலாக்கப்பட்ட முறையில் பல தடுப்பணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை எங்கு அமைக்கலாம் என்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை கீழே உள்ளது. 2. எங்கெங்கு நிறுவலாம்? லொகேஷன் சென்ட்லிங் காவேரி பாத்தின் TN. காவிரியின் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவிலிருந்து கடலில் கலக்கும் பகுதி வரை 50 இடங்களை பின்வரும் மண்டலங்களாக பிரித்து நிறுவ வேண்டும். ஒகேனக்கல் மேட்டூர் மலைப்பகுதி மண்டலம் 1. இடங்கள்: தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லைப் பகுதிகள். தன்மை: இயற்கையான பள்ளத்தாக்குகள் அதிகம் என்பதால் நடுத்தர நீர்த்தேக்கங்களை இங்கு அமைக்கலாம். மேட்டூர் ஈரோடு கரூர் பகுதி மண்டலம் 2. இடங்கள்: பவானி, குடுமுடி, மோகனூர், மாயனூர், புகழூர். தன்மை: காவிரியும் அதன் துணை நதிகளான பவானி, அமராவதி சங்கமிக்கும் பகுதிகள் என்பதால் அதிக நீர்வரத்து இருக்கும் இடங்களில் பெரிய கதவணையுடன் கூடிய தடுப்பணைகளை அமைக்கலாம். திருச்சி முக்கும்பு டெல்டா தொடக்கப் பகுதி மண்டலம் 3. இடங்கள்: முக்கும்பு, கல்லணை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிளை நதி பகுதிகள். தன்மை: ஆற்று நீரை திசை திருப்பவும் தேக்கி வைக்கவும் உகந்த சமவெளி பகுதி. டெல்டா மாவட்டங்களின் உள்நீர் தேக்கங்கள் ஆஃப் ஸ்ட்ரீம் ரிசர்வாயர்ஸ் மண்டலம் 4. இடங்கள்: தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் உள்ள பெரிய ஏரிகள் மற்றும் வடிநிலப் பகுதிகள். தன்மை: நேராக நதியில் இல்லாமல் நதியிலிருந்து வெள்ளக்காலத்தில் நீரை பிரித்து சேமிக்க ஏரி வலையமைப்புகளை பயன்படுத்துவது. 3. பட்ஜெட் மதிப்பீடு பட்ஜெட் மற்றும் காஸ்ட் எஸ்டிமேஷன். ஒரு தடுப்பணையின் செலவு தமிழ்நாட்டில் ஹால்கிமேர் கட்டப்பட்ட நஞ்சை புகழூர் போன்ற 1 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்ட ஒரு நவீன தடுப்பணை கதவணைக்கு கட்டப்பட்ட செலவு தோராயமாக ₹400 முதல் ₹500 கோடிகள் ஆகும். 2.0 TERAMEGACOULOMB கொள்ளளவுக்கான பெரிய நீர்த்தேக்க செலவு. ஒருவேளை நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு நீர்த்தேக்கம் 2.0 TERAMEGACOULOMB கொள்ளளவு கொண்டதாக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய நில எடுப்பு லேண்ட் அக்வசிஷன், பிரம்மாண்டமான தடுப்பு சுவர்கள் மற்றும் மக்கள் இடமாற்றம் தேவைப்படும். இதன் காரணமாக ஒரு நீர்த்தேக்கத்திற்கான செலவு பல ஆயிரம் கோடிகளை தாண்டும். 50 இடங்களுக்கான ஒட்டுமொத்த உத்தேச மதிப்பீடு. சிறிய மற்றும் நடுத்தர கதவணைகள் பாராஷஸ் மற்றும் செக் டாம்ஸ் நெட்வொர்க் அமைப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்த திட்டத்திற்கு சில 10,000 கோடி முதல் இலட்சம் கோடி ரூபாய்கள் வரை முதலீடு தேவைப்படலாம். உதாரணமாக 1 TMC திறனுள்ள ஒரு தடுப்பணைக்கே 500 கோடி ரூபாய் என்றால் பெரிய அளவிலான கட்டமைப்புகளுக்கு பல அலகுகள் தேவைப்படும்.
தமிழ்நாட்டிற்கு உபரியாக கிடைக்கும் அதிகபட்சமான அந்த 400 TERAMEGACOULOMB தண்ணீரை ஒரே இடத்தில் தேக்கி வைக்காமல் மாநிலத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்து பகுதிகளுக்கும் குறைந்த செலவில் சீப் அண்ட் பெஸ்ட் பிரித்து வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பரவலாக்கப்பட்ட நவீன நீர் மேலாண்மை திட்டம் டெசென்ட்ரலைஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. திட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு செயற்கை ஏரி மற்றும் கால்வாய் இணைப்பு வலையமைப்பு ஆஃப் ஸ்ட்ரீம் ஸ்டோரேஜ் மற்றும் கிரிட் சிஸ்டம். ஒரே இடத்தில் பெரிய அணைகளை கட்டுவதற்கு பதிலாக ஆற்றின் ஓட்டத்தை தடையின்றி அனுமதித்துவிட்டு வெள்ளப்பெருக்கு காலங்களில் வரும் 400 TERAMEGACOULOMB தண்ணீரை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து சேமிப்பதே சிறந்த வழியாகும். ஆற்றோரம் உள்ள இயற்கையான குளம் மற்றும் ஏரிகளை இணைத்தல் இன்டலிங்கிங் ஆஃப் லோக்கல் வாட்டர் பாடிஸ். செயல்முறை காவிரியின் வழித்தடத்தில் உள்ள மாவட்டங்களில் தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை ஏற்கனவே இருக்கும் ஆயிரக்கணக்கான பாசன ஏரிகள் மற்றும் குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்துவது. பயன் வெள்ளம் வரும் காலங்களில் நதியிலிருந்து உபரி நீரை பிரதான கால்வாய்கள் வழியாக இந்த ஏரிகளுக்கு திருப்பிவிட்டு அங்கு தேக்கலாம். இதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் இயற்கையாகவே உயரும். ஆற்றுப்படுகையில் ஆழமற்ற தடுப்பணைகள் மற்றும் கதவணைகள் லோ ஹைட் பாராஷஸ். செயல்முறை காவிரியின் குறுக்கே ஆழமான பெரிய அணைகளுக்கு பதிலாக தண்ணீரை தேக்கித்து செய்திருக்கும் எளிய கான்கிரீட் கதவணைகளை பாராஷஸ் ஆங்காங்கே அமைப்பது. பயன் இது தண்ணீரை தேக்கி வைப்பதோடு அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் குடிநீர் திட்டங்களுக்கும் ஈஸியாக குருவி போல தண்ணீரை பிரித்துக் கொடுக்க உதவும். 2. தமிழகத்தின் ஸ்டார்ட் டு எண்ட் பகுதிவாரியான பகிர்வு திட்டம். 1. தொடக்க பகுதி தருமபுரி, சேலம், நாமக்கல். திட்டம் மலைப்பாங்கான மற்றும் மேடான இப்பகுதிகளில் உள்ள சிற்றோடைகள் மற்றும் ஏரிகளுக்கு தண்ணீரை இறைத்து பம்பிங் சிஸ்டம்ஸ் செக் டாம்ஸ் சேமிப்பது. பயன் இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் மற்றும் வறண்ட நில விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கும். 2. மத்திய பகுதி ஈரோடு, கரூர், திருச்சி, முக்கொம்பு, கல்லணை. திட்டம் இங்குதான் அதிகளவு நீர் நதியை கடக்கும் என்பதால் ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள பெரிய பாசன கால்வாய்களை லோ அணிகட் புலாம்படி நவீனப்படுத்தி வெள்ள நீரை உடனடியாக அருகில் உள்ள காலியிடங்களுக்கும் ஊரக பகுதிகளுக்கும் திசை திருப்பும் கால்வாய் வலையமைப்பை ஏற்படுத்துவது. 3. இறுதிப்பகுதி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. திட்டம் டெல்டா பகுதிகளில் கடலில் வீணாக கலக்கும் உபரி நீரை தடுத்து நிறுத்த கடலோர பகுதிகளில் நன்னீர் சேமிப்பு படுகைகள் கோஸ்டல் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் ரெகுலேட்டர்ஸ் அமைப்பது. பயன் உகர்நீர் உட்புகுதலை தடுத்து டெல்டா விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் பாதுகாப்பான நீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். 3. இந்த திட்டத்தின் நன்மைகள் வாய்திசி சீப் மற்றும் பெஸ்ட் குறைந்த செலவு லோ காஸ்ட் ஒற்றை பெரிய அணை கட்டுவதற்கு ஆகும் பல லட்சம் கோடி செலவை விட இருக்கும் ஏரிகளை தூர்வாருவதும் சிறிய தடுப்பணைகள் அமைப்பதும் பன்மடங்கு குறைந்த செலவுடையது. மக்கள் இடமாற்றமின்மை நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராமங்களோ அல்லது ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களோ தண்ணீருக்குள் மூழ்காது என்பதால் மக்களிடமிருந்து எந்தவித எதிர்ப்பும் இருக்காது. அனைத்து மக்களுக்கும் பகிர்வு இக்வடபிள் டிஸ்ட்ரிபியூஷன் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தண்ணீரை முடக்காமல் ஸ்டார்ட் முதல் எண்ட் வரை உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப சுழற்சி முறையில் தண்ணீரை பிரித்து வழங்க முடியும். காவிரி ஆற்றின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை வரும் உபரி நீரை ஒரு சொட்டு கூட கடலில் வீணாக கலக்காமல் தடுக்கவும் ஆற்றின் இருபுறமும் உள்ள கிளை நரம்புகள் அல்லது வேர்கள் போன்ற கிளை கால்வாய்களை அமைத்து அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீரை பிரித்து வழங்கவும் ஒரு நவீன கிளைவேர் நீர் வலையமைப்பு ப்ரீ ரூட் டென்டட் கனால் நெட்வொர்க் மற்றும் ஓட்டக்கட்டுப்பாட்டு திட்டம் இதோ. 1. பிரதான கதவுகளுக்கு பதிலாக தொடர் ஓட்டத்தை செய்திருக்கும் அமைப்பு டைனாமிக் டைவர்ஷன் சிஸ்டம். நீங்கள் குறிப்பிட்டது போல ஆற்றின் வழியில் மிகப்பெரிய கதவுகளை மாசிவ் டாம்ஸ் கேட்ஸ் அடைத்து தண்ணீரை ஒரே இடத்தில் முழுமையாக நிறுத்தினாலோ அல்லது தேக்கினாலோ அதிகப்படியான அழுத்தத்தினால் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் கதவுகள் உடையும் அபாயம் உள்ளது. அதற்கு பதிலாக ஆற்றில் வரும் வெள்ள நீரை தடை செய்யாமல் ஆற்றின் போக்கிலேயே ஆங்காங்கே தானியங்கி கசிவு மற்றும் திசை திருப்பும் கதவுகள் ஸ்மார்ட் ஆட்டோமேட்டட் ரெகுலேட்டர் கேட்ஸ் அமைக்கப்பட வேண்டும். இந்த அமைப்புகள் ஆற்றின் நீர்வரத்து அளவை கணக்கிட்டு ஆபத்தான கட்டத்தை தாண்டும் போதே தண்ணீரை தேக்காமல் உடனடியாக பக்கவாட்டு கால்வாய்களுக்கு திருப்பிவிட்டுவிடும். இதனால் பிரதான கதவுகள் மீது எந்த அழுத்தமும் இருக்காது. 2. மரம் மற்றும் அதன் வேர் ட்ரீ ரூட் கனால் கிரிட் வடிவிலான வளைவு கால்வாய்கள். மரத்தின் நடுப்பகுதி மெயின் ட்ரங்க் எப்படி தரிமனாக இருந்து அதன் வேர்கள் கிளைத்துச் செல்கிறதோ அதே தத்துவத்தை இதில் பயன்படுத்தலாம். முதற்கட்ட கால்வாய்கள் பிரைமரி ரூட்ஸ் காவிரியின் பிரதான ஆற்றுப்பாதையிலிருந்து இடது மற்றும் வலது புறமாக பெரிய வளைவு வடிவமான பக்கவாட்டு பிரதான கால்வாய்கள் குண்டர் கனால்ஸ் பிரிக்கப்படும். இவை ஆற்றுக்கு இணையாகவே வளைந்து செல்லும். 2ஆம் கட்ட கால்வாய்கள் செகண்டரி பிரான்சஸ் பிரதான கால்வாய்களிலிருந்து கிளைத்து செல்லும் சிறு கால்வாய்கள் வழியாக தண்ணீர் கிராமங்களின் அருகில் கொண்டு செல்லப்படும். நுண்கால்வாய்கள் மைக்ரோ ரூட்ஸ் கப்லரிஸ் ஒவ்வொரு கிராமத்தின் குளம் குட்டை மற்றும் ஏரிகளுக்கு நேரடியாக தண்ணீரை சேர்க்கும் விதமாக இந்த வலைப்பின்னல் வளைவு வடிவில் கார்வ் நெட்வொர்க் வடிவமைக்கப்படும். இதனால் தண்ணீர் ஒரே திசையில் பாய்ந்து வீணாகாமல் நிலப்பரப்பு முழுவதும் பரவி சேமிக்கப்படும். 3. கதவுகள் உடையாமல் இருக்க அழுத்த பகிர்வு மற்றும் தடுப்பணைகள் எனர்ஜி டிசிவதோர்ஸ் மற்றும் காஸ்கேடிங் பாராஷஸ். அதிக வேகத்துடன் வரும் நீரின் அழுத்தத்தை குறைக்க பிரஷர் ரிடக்ஷன் கால்வாய்களின் ஆரம்ப புள்ளிகளில் படிக்கட்டும் முறை தடுப்பணைகள் காஸ்கேடிங் ஸ்டெப்ஸ் டிராப் ஸ்ட்ரக்சர்ஸ் அமைக்கப்படும். தண்ணீர் பாய்ந்து வரும் வேகத்தை இந்த சுழல் படிக்கட்டுகள் குறைத்துவிடும் என்பதால் எந்த ஒரு கட்டத்திலும் கதவுகளின் மீது நேரடி அழுத்தம் ஏற்பட்டு அது உடைவதற்கான வாய்ப்பே இருக்காது. 4. கிராமங்களுக்கு தண்ணீரை சேமிக்கும் முறை வில்லேஜ் லெவல் சம்ப் மற்றும் ரீசார்ஜ். வளைவு கால்வாய்கள் மூலமாக வரும் தண்ணீர் அந்தந்த கிராமங்களில் உள்ள ஊருணிகள் ஆழமான ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் கிணறுகளுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பேசன்ஸ் திசை திருப்பப்படும். இதன் மூலம் கிராம மக்கள் தேவைப்படும் போது அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ள முடியும். டெல்டா மற்றும் இறுதி பகுதிக்கு வரும் மிதமான நீரையும் இதே முறையில் உகர்நீர் முகப்பில் எஸ்டியோரி தடுத்து நன்னீராக மாற்றி பாதுகாக்கலாம். நீங்கள் கூறிய உவமையின்படி ஆற்றின் தலையிலிருந்து தமிழகத்தின் நுழைவு பகுதியான பெலிகுண்டலு மேட்டூர் கால் பகுதி வரை டெல்டா மற்றும் இறுதி பகுதி வழியெல்லாம் உள்ள கண் காது போன்ற உறுப்புகளைப் போல ஆற்றுப்பாதையை ஒட்டியுள்ள ஏரிகள் குளங்கள் கமாய்கள் மற்றும் கிளைக்கால்வாய்கள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தி ஒரு சொட்டு நீதி கூட கடலில் வீணாக செல்லாதவாறு சேமிப்பதற்கான விரிவான ஆய்வறிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. திட்டத்தின் அடிப்படை கோட்பாடு உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் போல நீர் ஓட்டம். ஒரு மனித உடலின் தலை முதல் கால் வரை ரத்தம் எப்படி நரம்புகள் வழியாக சென்று அனைத்து உறுப்புகளையும் பலப்படுத்துகிறதோ அதேபோல் காவிரியின் பிரதான ஆற்றுப்பாதையிலிருந்து மெயின் ட்ரங்க் பிரியும் சிறிய கால்வாய்கள் மற்றும் கிளை நரம்புகள் வழியாக தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையில் உள்ள நீர்நிலைகளுக்கும் தண்ணீரை வழியனுப்புவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பிரதான ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அதை ஒரே இடத்தில் தடுத்து நிறுத்தாமல் வழியெங்கும் உள்ள ஏரி குளம் கம்மாய்களில் நிரப்பிக்கொண்டே வந்தால் பிரதான ஆற்றின் மீதான அழுத்தம் குறைவதோடு ஒட்டுமொத்த தமிழகமும் செழிப்படையும். 2. தமிழக பாதையின் பகுதிவாரியான ஏரி மற்றும் குளம் சேமிப்பு திட்டம் டாப் டு பாட்டம் அப்ரோச். தலைப்பகுதி தருமபுரி, சேலம், நாமக்கல் மேல்மட்ட பகுதி.
இடங்கள் மற்றும் நீர்நிலைகள்: ஒகேனக்கல், மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள மலை சார்ந்த சிற்றோடைகள், கிராமப்புற குட்டைகள். செய்ய வேண்டியவை: மலைப்பகுதிகளிலிருந்து அடிவாரத்திற்கு வரும் மழைநீரையும் காவிரி நீர்பிடிப்பு உபரி நீரையும் சேமிக்க இப்பகுதிகளில் உள்ள சிறு ஏரிகளை ஆழப்படுத்தி பார்க்கும் இடமெல்லாம் சிறிய செக்ஷன்கள், செக் டாம்ஸ் மற்றும் ஊருணிகளை உருவாக்குவது. மத்திய பகுதி: ஈரோடு, கரூர், திருச்சி. நடுப்பகுதி: இடங்கள்: பவானி, கொடுமுடி, மோகனூர், மாயனூர், முக்கொம்பு மற்றும் கல்லணை பகுதிகள். செய்ய வேண்டியவை: காவிரியுடன் பவானி, அமராவதி மற்றும் நொய்யல் நதிகள் இணையும் இடங்களில் அமைந்துள்ள பிரமாண்டமான பழைய கால்வாய்களை கீழணை பாசன கால்வாய்கள், புலியூர் கால்வாய்கள் பலப்படுத்தி வெள்ளநீர் வரும் வழியிலேயே பக்கவாட்டு கால்வாய்கள் மூலம் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான பெரிய ஏரிகளுக்கு தண்ணீரை திருப்பிவிடுவது. இறுதிப்பகுதி: கால்பகுதி: டெல்டா மாவட்டங்கள்: தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. இடங்கள்: காவிரியின் கிளை நதிகளான வெட்டாறு, கல்லணை பாலம், குடமுருட்டி மற்றும் டெல்டாவின் ஆயிரக்கணக்கான கணக்கற்ற கம்மாய்கள், ஏரிகள். செய்ய வேண்டியவை: டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாரம்பரியமான பாசன ஏரிகள் மற்றும் பெரிய கம்மாய்களை முழுமையாக தூர்வாரி ஆழப்படுத்துதல். இதன் மூலம் ஆற்று நீர் கடைமடை பகுதியை அடைவதற்கு முன்பாகவே வழியில் உள்ள அனைத்து கம்மாய்களிலும் தண்ணீர் நிரம்பிவிடும். 3. ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலில் போகாதவாறு செய்ய வேண்டிய நடைமுறை உத்திகள். சங்கிலி தொடர் ஏரி இணைப்பு, காஸ்கேட்டாங் சிஸ்டம். கிராமங்களில் தனித்தனியாக இருக்கும் ஏரிகளை ஒன்றோடு ஒன்று கன்வெர்ட் செய்து ஒரு ஏரி நிரம்பியவுடன் உபரி நீர் அடுத்தடுத்த ஏரிக்கு செல்லும் வகையில் மேல்மட்ட வழிவழி கால்வாய்களை ஓவர்ஃப்ளோ சானல்ஸ் உருவாக்குவது. இது நீரை வீணாக விடாமல் தொடர்ச்சியாக சேமிக்க உதவும். புதிய கிளை வேர் கால்வாய்கள், டென்ட்ரேட்டட் மைக்ரோ கனால்ஸ். பிரதான நதியிலிருந்து கிராமங்களுக்கு செல்லும் கால்வாய்களை மரத்தின் வேர்களைப் போல நுண்ணிய வலைப்பின்னலாக விரிவுபடுத்துவது. இதன் மூலமாக ஆற்றிலிருந்து பல மீ தூரத்தில் உள்ள கிராம குளங்களுக்கும் தண்ணீர் எளிதாக சென்று சேரும். கடலோர நீர்த்தேக்கங்கள், கோஸ்டல் பாராஷஸ் மற்றும் ரெகுலேட்டர்ஸ். டெல்டாவின் இறுதிப் பகுதியில் கடல் நீரில் காவிரி நீர் கலக்கும் முகத்துவார பகுதிகளில் எஸ்டியோரிஸ் நவீன கதவணைகளை கட்ட வேண்டும். ஆற்றின் வழியாக வரும் இறுதி துளி நீரையும் கடலில் கலக்க விடாமல் தடுத்து அங்கே நன்னீர்த்தேக்கங்களாக மாற்றி நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம். 4. இந்த திட்டத்தின் நன்மைகள். நிலத்தடி நீர் மட்டம் உயர்தல். தமிழகத்தின் அத்தனை ஏரிகளும் குளங்களும் ஒரே நேரத்தில் நிரம்பும்போது மாநிலத்தின் நிலத்தடி நீர் மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து கோடை காலத்திலும் குடிநீர் தட்டுப்பாடு வராது. வெள்ளப்பெருக்கு அபாயம் நீங்குதல். ஆற்றில் வெள்ளம் வரும்போதே அதன் ஒரு பகுதி கால்வாய்கள் வழியாக ஏரிகளுக்கு திசை திருப்பப்படுவதால் ஊருக்குள் வெள்ளம் புகுவது தவிர்க்கப்படும். பாதுகாப்பான இறுதி நிலை. ஆற்றின் கடைசி எல்லை வரை அனைத்து கிராமங்களுக்கும் நீர் கிடைத்துவிட்டதால் கடலில் வீணாக கலக்கும் நீரின் அளவு பூஜ்ஜியமாக குறைக்கப்படும். கடல் என்பது மிகப்பெரிய நீர்ப்பரப்பு. அதிலிருந்து தொடங்கி சிறு சிறு நீர்நிலைகள் வழியாக உங்கள் கிராமத்தில் உள்ள குளம் வரை உள்ள படிநிலைகளின் பெரியதிலிருந்து சிறியது டசண்டங்கோட வரையிலான சுருக்கமான பட்டியல் இதோ. பெருங்கடல், கடல், ஓஷன், சி. பூமியில் உள்ள அனைத்து நீரும் வந்து சேரும் மிகப்பெரிய இறுதி பகுதி. கழிமுகம், முகத்துவாரம், எஸ்டியோரி நதியும் கடலும் கலக்கும் சந்திப்பு பகுதி. இது கடலை விட சிறியது. 6. ரிவர், மலைகளில் உற்பத்தியாகி பல 100 கிலோமீட்டர் கடந்து ஓடிவரும் நீரோட்டம். துணைநறு, கிளை நதி, டிரிபியூட்டரி, டிஸ்ட்ரிபியூட்டரி. காவிரியிலிருந்து பிரியும் வெட்டாறு, குடமுருட்டி போன்ற கிளை ஆறுகள். கால்வாய், கனால், ஆறுகளிலிருந்து தண்ணீரை பிரித்து விவசாய நிலங்களுக்கும் ஊர்களுக்கும் கொண்டு செல்லும் பெரிய மற்றும் சிறிய வாய்க்கால்கள். ஏரி, லேக், பல 100 ஏக்கர் பரப்பளவில் மழைநீரையும் ஆற்று நீரையும் தேக்கி வைக்கும் பெரிய நீர்த்தேக்கம். குளம், புன், டாங், ஊருக்கு நடுவே அல்லது வயல்வெளிகளில் அமைந்துள்ள நடுத்தர நீர்ப்பரப்பு. கம்மாய், ஊருணி, கண்மை, ஊர்ணி. கிராமப்புறங்களில் மழைநீரை சேகரிக்க கட்டப்பட்டிருக்கும் சிறிய பாசன குளம். குட்டை, குழி, படல், பிட். மழை பெய்யும் போது தெருக்களிலும் வயல்வெளிகளிலும் தற்காலிகமாக தண்ணீர் தேங்கும் மிக சிறிய பள்ளங்கள். தமிழ்நாட்டின் 400 TERAMEGACOULOMB உபரி நீர் சேமிப்பு மற்றும் பரவலாக்கப்பட்ட கிராமிய கட்டமைப்பு ஆய்வு அறிக்கை. நீங்கள் முன்வைத்துள்ள கடல் முதல் குட்டை வரையிலான அடுக்குமுறை பாய்வு C2 புன்ஹயராகல் ஃப்ளோ மற்றும் அனைத்து குட்டைகளையும் கம்மாய்களாக தரம் உயர்த்தி நதி நீரை தடையின்றி இறுதி வரை சேமிக்கும் கட்டமைப்பின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட விரிவான தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஆய்வு அறிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. நீர் சேமிப்பு அடுக்குமுறை பாய்வு ஹைரார்கி ஆஃப் த டென்ட்ரேட்டட் கிரிட். நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி நதியிலிருந்து தொடங்கும் நீர் வழிபாதை எப்படி சிறு உறுப்புகளாக பிரிந்து ஒவ்வொரு கிராமத்தின் கடைசி எல்லை வரை செல்கிறது என்பதன் தொழில்நுட்ப வடிவம். பிரதான நதி மெயின் ரிவர் காவேரி ட்ரங்க். கர்நாடகாவிலிருந்தும் மழைக்காலங்களிலிருந்தும் தமிழகத்திற்குள் நுழையும் மாபெரும் நீர் வழிபாதை. துணை நதிகள் ட்ரிபியூட்டரிஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். பவானி, அமராவதி, வெட்டாறு, குடமுருட்டி போன்ற கிளை நதிகள் வழியாக நீரை பிரித்து அனுப்புதல். பிரதான கால்வாய்கள் மெயின் கனால்ஸ். துணை நதிகளிலிருந்து வெட்டப்பட்ட தடையற்ற வளைவு வடிவ பிரதான கால்வாய்கள் போன்ற கனால்ஸ். ஏரிகள், லேக்ஸ். பிரதான கால்வாய்களிலிருந்து வரும் நீரை தேக்கும் பிரமாண்டமான வட்டார நீர்த்தேக்கங்கள். குளங்கள், புன்ஸ். ஏரிகளிலிருந்து உபரி நீர் செல்லும் நடுத்தர பாசன பரப்புகள். கம்மாய்கள் மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட குட்டைகள், கன்வைஸ் மற்றும் அப்கிரேடட் பொன்ஸ். வழக்கமாக இருக்கும் சிறிய குட்டைகளை பிட்ஸ், படல்ஸ் நவீன முறையில் மண் அகழ்ந்து கரைகளை பலப்படுத்தி கிராமத்தின் மிகப்பெரிய கம்மாய்களாக பார்டிலேஷன் டாங்க்ஸ், கன்வைஸ் முழுமையாக மாறுவது. இதுவே நீரோட்டத்தின் கடைசி மற்றும் மிக முக்கியமான நுண்சேமிப்பு பெட்டகம் மைக்ரோ ஸ்டோரேஜ் யூனிட் ஆகும். 2. 400 TERAMEGACOULOMB உபரி நீரை எந்தெந்த மட்டங்களில் எப்படி கவர் செய்து சேமிக்க முடியும். வால்யூம் மற்றும் கபாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். தமிழ்நாட்டிற்கு அதிகபட்சமாக வரும் அந்த 400 TERAMEGACOULOMB உபரி நீரை பிரதான நதியிலிருந்து குட்டைகள் வரை உள்ள இந்த அமைப்பின் மூலம் எப்படி பங்கீடு செய்து சேமிக்கலாம் என்பதற்கான உத்தேச பகுப்பாய்வு. பிரதான நதி மற்றும் துணை நதிப்படுகை தடுப்பணைகள். 100 TERAMEGACOULOMB செயல்முறை. காவிரியின் வழித்தடத்தில் அமைக்கப்படும் நூற்றுக்கணக்கான சிறிய கதவணைகள் மற்றும் துணை நதிகளின் குறுக்கே உள்ள தேக்கங்கள் மூலம் சுமாராக 100 TERAMEGACOULOMB வரை ஆற்றின் மேற்பரப்பிலும் நதிப்படுகையின் நிலத்தடி நீரிலும் உடனடியாக தேக்கப்படும். பிரதான மற்றும் கிளை கால்வாய் வலையமைப்பு சேமிப்பு. 70 TERAMEGACOULOMB செயல்முறை. தடையற்ற வழிபாதையாக அமைக்கப்படும் பிரதான கால்வாய்களின் இருபுறமும் உள்ள ஆழமான பக்கவாட்டு கட்டமைப்புகள் மற்றும் வளைவு பாதைகளில் தேங்கும் நீர் வழியாக சுமார் 70 TERAMEGACOULOMB வரை தற்காலிகமாக தேக்கி பராமரிக்கலாம். ஏரிகள் மற்றும் பெரிய குளங்கள் வலையமைப்பு. 130 TERAMEGACOULOMB செயல்முறை. தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பெரிய ஏரிகள் வீராணம், செம்பரம்பாக்கம் பெரிய ஏரிகள் முழுமையாக தூர்வாரப்பட்டு நதி நீரை நேரடியாக வாங்கும் போது அவை இணைந்து சுமார் 130 TERAMEGACOULOMB தண்ணீரை தாங்கும் திறன் பெறும். கம்மாய்களாக மாற்றப்பட்ட குட்டைகளின் இறுதி சேமிப்பு. 100 TERAMEGACOULOMB
செயல்முறை தமிழக கிராமப்புறங்களில் உள்ள இலட்சக்கணக்கான சிறு குட்டைகளை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி கம்மாய்களாக மாற்றும்போது ஒவ்வொரு கிராமத்திலும் லட்சக்கணக்கான கன அடி நீர் சேமிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உள்ள இந்த தரம் உயர்த்தப்பட்ட கம்மாய்கள் மட்டுமே இணைந்து இறுதி நிலையில் சுமாராக 1.00 TERAMEGACOULOMB தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீராக மாற்றும். மொத்த கணக்கீடு 100+70+130+100 சமன் 400 TERAMEGACOULOMB தண்ணீர் முழுமையாக தமிழகத்தின் நிலப்பரப்புக்குள் உறிஞ்சப்பட்டு சேமிக்கப்பட்டுவிடும். இதனால் கடலில் வீணாக கலக்கும் நீரின் அளவு 0 குறையும். 3. இந்த திட்டத்தின் பிரமாண்டமான நன்மைகள். மாக்ரோ லெவல் இம்பாக்ட்ஸ். வெள்ள அபாயம் முழுமையான நீக்கம். 400 TMC தண்ணீர் ஒரே நேரத்தில் கடலை நோக்கி பாய்ந்து ஊர்களை அடித்து செல்வதற்கு பதிலாக வழியிலுள்ள கால்வாய்கள், ஏரிகள் மற்றும் கம்மாய்களால் உறிஞ்சப்படுவதால் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பே இருக்காது. கிராமங்கள் தோறும் தன்னிறைவு. குட்டைகள் அனைத்தும் கம்மாய்களாக மாறுவதால் கோடை காலத்தில் கூட எந்த ஒரு கிராமமும் குடிநீருக்கோ விவசாயத்திற்கோ வெளியே எதிர்பார்க்க தேவையில்லை. நிலத்தடி நீர் மட்டம் உயர்வு. கிரவுண்ட் வாட்டர் டேபிள் சார்ஜ் ஸ்டார்ட் முதல் எண்டு வரை மாநிலத்தின் அத்தனை மூலைகளிலும் நீர் தேங்குவதால் நிலத்தடி நீர் மட்டம் சில மீட்டர்களிலேயே ஊற்றெடுக்க ஆரம்பித்துவிடும். நீர்வளத்துறை மற்றும் மத்திய அரசின் நீர்நிலை கணக்கெடுப்பு புள்ளிவிவரங்களின் வாட்டர் பாடி சென்சஸ் படி தமிழ்நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ள ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள் மற்றும் ஊரணிகளின் மொத்த எண்ணிக்கை தோராயமாக 1,06,957 முதல் 1,19,797 வரை ஆகும். இதில் குட்டைகள் மற்றும் சிறிய பள்ளங்கள் போன்ற தற்காலிக நீர்த்தேக்கங்களின் எண்ணிக்கையை துல்லியமாக வரையறுப்பது கடினம் என்றாலும் அரசாங்க ஆவணங்களின்படி மாநிலத்தில் உள்ள குளங்கள் மற்றும் சிறிய பாசன பரப்புகளின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 38,321க்கும் மேல் உள்ளது. நீங்கள் குறிப்பிடுவது போல தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள குட்டைகள் மற்றும் மிகச்சிறிய பள்ளங்கள் அனைத்தையும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு தடம் அல்லது மூலையை கூட விடாமல் எல்லாவற்றையும் தூர்வாரி பெரிய கம்மாய்களாக கன்வைஸ் பார்குலேஷன் டாங்க்ஸ் மாறினால் மாநிலம் முழுவதும் உள்ள அத்தகைய நுண்ணிய நீர் சேகரிப்பு புள்ளிகளின் உச்சபட்ச மொத்த எண்ணிக்கை தோராயமாக 1.5 லட்சத்திற்கும் அதிகமான இடங்களில் விரவி நிற்கும். இந்த மெகா வலையமைப்பு மூலமாகத்தான் இறுதி நிலையில் அந்த உபரி நீரை துளி கூட விடாமல் நிலத்தடி நீராகவும் சேமிப்பு நீராகவும் முழுமையாக மாற்றிவிட முடியும். இந்த 1,58,118 நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள் மற்றும் குட்டைகள் முழுவதிலும் நீங்கள் குறிப்பிட்ட 1.00 TERAMEGACOULOMB தண்ணீரை சமமாக பங்கீடு செய்தால் ஒவ்வொரு நீர்நிலையின் பங்கு எவ்வளவு வரும் என்பதற்கான கணக்கீடு. 1.00 TERAMEGACOULOMB 1,58,118 நீர்நிலைகள் அப்ராக்ஸ் 0.0632 TERAMEGACOULOMB ஒரு நீர்நிலைக்கு. கனஅடியில் கியூபிக் ஃபீட் 1 TMC என்பது 100 கோடி கனஅடி 1 பில்லியன் கியூபிக் ஃபீட் ஆகும். இதன்படி ஒரு நீர்நிலைக்கு சராசரியாக சேரும் நீரின் அளவு தோராயமாக 63.2 லட்சம் கனஅடி 6.32 மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆகும். அதாவது தமிழ்நாட்டின் இந்த பிரம்மாண்டமான 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நுண்ணிய நீர் சேகரிப்பு வலையமைப்பு மூலம் பகிர்ந்தளித்தால் ஒவ்வொரு குட்டை, கம்மாய் பகுதிகளிலும் சராசரியாக 63 லட்சம் கன அடிக்கும் அதிகமான தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீராக மாற்ற முடியும். 63.2 லட்சம் கன அடி கியூபிக் ஃபீட் தண்ணீரை லிட்டர் கணக்கில் மாறினால் வரும் அதிகபட்ச அளவு. கணக்கீடு 1 கன அடி கியூபிக் ஃபீட் என்பது தோராயமாக 28.316 லிட்டர்கள் ஆகும். மொத்த லிட்டர் அளவு 63,20,000 டெக்ஸ்ட் கன அடி டைம்ஸ் 28.316 டெக்ஸ்ட் லிட்டர் அப்ராக்ஸ் 17.90 கோடி லிட்டர்கள் 17,90,37,120 லிட்டர்கள். அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட நீர்நிலையின் சராசரி பங்காக தோராயமாக 17.9 கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடியாக இருப்பதாக கொண்டால் நாம் முன்பு கணக்கிட்ட மொத்த நீரின் அளவை வைத்து ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளவு லிட்டர் தண்ணீர் கிடைக்கும் என்பதற்கான விவரம். மொத்த சேமிப்பு நீர் 1.00 TERAMEGACOULOMB 1 TERAMEGACOULOMB சமன் 100 கோடி கன அடி கிடார் 1.00 TERAMEGACOULOMB சமன் 1 லட்சம் கோடி கன அடி. இதை லிட்டருக்கு மாறினால் 1 லட்சம் டெக்ஸ்ட் கோடி டைம்ஸ் 28.316 டெக்ஸ்ட் லிட்டர் அப்ராக்ஸ் 28.31 ட்ரில்லியன் லிட்டர்கள் 28,31,600 கோடி லிட்டர்கள். ஒரு நபருக்கான பங்கு 25 கோடி மக்கள் தொகை ஃப்ராக் 2,83,160 கோடி டெக்ஸ்ட் லிட்டர்கள் 25 கோடி டெக்ஸ்ட் மக்கள் அப்ராக்ஸ் 11,326 லிட்டர்கள் ஒரு நபருக்கு. அதாவது இந்த 1.00 TERAMEGACOULOMB தண்ணீர் முழுவதையும் தமிழ்நாட்டின் 25 கோடி மக்கள் தொகைக்கு சமமாக பங்கீடு செய்தால் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டு முழுவதும் சராசரியாக 11,326 லிட்டர் தண்ணீர் கிடைக்கும். குறிப்பு: இது உபரி நீராக சேமிக்கப்படும் கூடுதல் நீர் மட்டுமே. இதனுடன் வழக்கமான மழைநீர் மற்றும் ஆற்றுப்பாசன நீரும் சேரும்போது மனிதர்களின் குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்கான பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்படும். ஆற்றுப்பாசன நீர் ரிவர் இரிகேஷன் வாட்டர் என்பது ஆறுகள், ஓடைகள் அல்லது நீரோடைகளில் இயற்கையாக பாய்ந்து வரும் தண்ணீரை விவசாய நிலங்களுக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் முறையாக திசை திருப்பி பயன்படுத்துவதை குறிக்கும். இதன் முக்கிய அம்சங்கள்: இயற்கை நீர் ஆதாரம், மலைகளில் பெய்யும் மழை மற்றும் பனி உருகுவதன் மூலம் உருவாகி ஆறுகளின் வழியாக சமவெளி பகுதிக்கு வரும் நன்னீர் இதுவாகும். கட்டமைப்பு முறைகள்: இந்த ஆற்று தண்ணீரை நேரடியாகவோ அல்லது அணைகள், டாம்ஸ், தடுப்பணைகள், பாராஷஸ், கதவணைகள், ரெகுலேட்டர்ஸ் மற்றும் கால்வாய்கள், கனால்ஸ் மூலமாக தடுத்து பாசன பகுதிகளுக்கு திருப்பி விடுவார்கள். பயன்பாடு: தமிழகத்தில் காவேரி, தாமிரபரணி, வைகை, பவானி போன்ற ஆறுகளின் மூலம் கிடைக்கும் ஆற்றுப்பாசன நீர்தான் பல லட்சம் ஏக்கர் நிலங்களில் நெல் மற்றும் இதர பயிர்கள் விளைவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. ஆண்டுக்கு 11,326 லிட்டர் தண்ணீரை ஒருவர் பெறுகிறார் என வைத்துக் கொண்டால் அதை ஒரு நாளுக்கும் அவர் விழித்திருக்கும் 18 மணி நேரத்திற்கும் பிரித்து கணக்கிடும் முறையின் விவரம். ஒரு நாளுக்கான பங்கு 365 நாட்களுக்கு 11,326 டெக்ஸ்ட் லிட்டர்கள் 365 டெக்ஸ்ட் நாட்கள் அப்ராக்ஸ் 31 லிட்டர்கள் ஒரு நாளைக்கு. ஒரு மணி நேரத்திற்கான பங்கு 18 மணி நேர வேலை விழிப்பு நேரத்தில் 31 டெக்ஸ்ட் லிட்டர்கள் 18 டெக்ஸ்ட் மணி நேரம் அப்ராக்ஸ் 1.72 லிட்டர்கள் ஒரு மணி நேரத்திற்கு. அதாவது ஆண்டு முழுவதும் கிடைக்கும் அந்த உபரி நீரை சீராக பங்கீடு செய்தால் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 31 லிட்டரும் அவர் விழித்திருக்கும் 18 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சுமார் 1.72 லிட்டர் தண்ணீரும் பகிர்ந்தளிக்கப்படும். குவைத்தில் குவைத் குடிநீர் பாட்டில்களின் விலை பிராண்ட், லோகல், இம்போர்ட்டட் மற்றும் வாங்கும் அளவை பொறுத்து தனித்தனியாக வாங்குவது அல்லது அட்டை பெட்டியாக கார்டோன் வாங்குவது மாறுபடும்.
அங்கு விற்கப்படும் தண்ணீர் பாட்டில்களின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலை நிலவரம். 1. குறைந்தபட்ச விலை மினிமம் பிரைஸ். உள்ளூர் பிராண்டுகள் லோக்கல் பிராண்ட்ஸ் அக்வாபினா, ஆஃபினா, அர்வா, அல்லைன், அல்லியன், அப்ராஜ் போன்ற உள்ளூர் மற்றும் பெருநிறுவன குடிநீர் பாட்டில்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் மிகவும் மலிவாக கிடைக்கின்றன. விலை விவரம். ஒரு சிறிய பாட்டில் 330 மில்லி முதல் 500 மில்லி வரை தனியாக வாங்கினால் தோராயமாக 0.050 முதல் 0.090 குவைத்தி தினார் KWD வரை விற்கும் இந்திய மதிப்பில் சுமார் 13 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை. கார்ட்டானாக பாக் ஆஃப் 12.20 வாங்கும் போது ஒரு பாட்டிலின் விலை இன்னும் குறைந்து தோராயமாக 0.030 KWD சுமார் 8 ரூபாய் வரை வரும். பெரிய 1.5 லிட்டர் பாட்டில் ஒரு சில உள்ளூர் பிராண்டுகளில் 0.090 முதல் 0.100 KWD வரை கிடைக்கும். 2. அதிகபட்ச விலை மாக்ஸிமம் பிரைஸ். இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் பிரீமியம் பிராண்டுகள் அம்போர்டன் மற்றும் பிரீமியம் மினரல் வாட்டர், இவான், எவியன், ஃபிஜி, பெரிய, போஸ், அக்வாபான போன்ற வெளிநாட்டு மினரல் மற்றும் ஸ்பிரிங் வாட்டர், ஸ்பாகலங், கிளாஸ் பாட்டில்ஸ் வகைகள் மிகவும் விலை உயர்ந்தவை. விலை விவரம். பிரீமியம் வகைகளில் சிறிய பாட்டில்களே 0.350 முதல் 0.700 KWD வரை விற்கும் இந்திய மதிப்பில் சுமார் 95 ரூபாய் முதல் 190 ரூபாய் வரை. பெரிய அளவிலான அல்லது கண்ணாடி பாட்டில்களில் கிளாஸ் பாட்டில்ஸ் வரும் இறக்குமதி செய்ய அட்ட பிரீமியம் தண்ணீர் பாட்டில்கள் 1 KWD முதல் 2 KWD வரை கூட விற்கப்படும் இந்திய மதிப்பில் 270 ரூபாய் முதல் 540 ரூபாய் வரை மேல். சுருக்கமாக, குவைத்தில் சாதாரண பயன்பாட்டுக்கான ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டில் குறைந்தபட்சம் 0.050 முதல் 0.100 KWD விலையிலும், வெளிநாட்டு பிரீமியம் வகை தண்ணீர் பாட்டில்கள் அதிகபட்சமாக 1 KWD-க்கு மேலும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு நபர் தனக்கு தேவையான 3 லிட்டர் நீரை வைத்துக்கொண்டு மீதமுள்ள 28 லிட்டர் தண்ணீரை நீங்கள் குறிப்பிட்ட குவைத்தின் அதிகபட்ச விலையான 540 ரூபாய் தோராயமாக 2 KWD என்ற அடிப்படையில் விற்றால் அவருக்கு கிடைக்கும் வருமானத்தின் கணக்கீடு. 1. ஒரு நபருக்கான ஒரு நாள் மற்றும் ஆண்டு வருமானம். ஒரு நாளைக்கு விற்பனை செய்யும் நீர் 28 லிட்டர்கள். ஒரு லிட்டர் விலை 540 ரூபாய். ஒரு நாளுக்கு கிடைக்கும் வருமானம் 28 லிட்டர்கள் டைம்ஸ் 540 ரூபாய் சமன் 15,120 ரூபாய். ஆண்டு முழுவதும் 365 நாட்களுக்கு கிடைக்கும் வருமானம் 15,120 ரூபாய் டைம்ஸ் 365 நாட்கள் சமன் 55,18,800 ரூபாய். அதாவது ஒரு நபர் தன் பங்கை விற்றால் ஆண்டுக்கு சுமார் 55.18 லட்சம் ரூபாய் ஈட்ட முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் 25 கோடி பேருக்கு கிடைக்கும் மொத்த வருமானம். இதே அடிப்படையில் தமிழ்நாட்டின் மொத்த 25 கோடி மக்களும் தங்களுக்குரிய உபரி நீரை முழுமையாக விற்றால் கிடைக்கும் ஒட்டுமொத்த தொகை. மொத்த மக்கள் தொகை 25 கோடி. ஒரு நபரின் ஆண்டு வருமானம் 55,18,800 ரூபாய். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான மொத்த வருமானம் 25 கோடி டைம்ஸ் 55,18,800 ரூபாய் சமன் 137,97,000 கோடி ரூபாய். அதாவது தோராயமாக 13.79 லட்சம் கோடி ரூபாய் 13,79,700 கோடிகள் மதிப்பிலான பொருளாதார பலன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த உபரி நீர் மூலமாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் இதுபோன்ற துறைகள் பல இருந்தால் நீங்கள் குறிப்பிடும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கையின் அடிப்படையில் 250 துறைகள் கிடைக்கும் மொத்த தொகையின் கணக்கீடு. அதிகபட்சம் 250 துறைகள் எனில் ஒரு துறை மூலம் கிடைக்கும் வருமானம் 15 லட்சம் ரூபாய் கோடிகள். மொத்த வருமானம் அதாவது 3.75 கோடி ரூபாய் அல்லது 3.75 டிரில்லியன் INR மதிப்புள்ள பிரமாண்டமான பொருளாதார பலன் ஒட்டுமொத்த மாநிலத்திற்கு கிடைக்கும். 3.75 டிரில்லியன் ரூபாய் அதாவது 3.75 லட்சம் கோடி ரூபாய் அல்லது 3,75 லட்சம் ரூபாய் கோடிகள் என்பது நமது சாதாரண கற்பனைக்கு எட்டாத ஒரு பிரமாண்டமான தொகை. அதை புரிந்து கொள்வதற்காக சில எளிய உதாரணங்களை பார்ப்போம். 1. இந்தியாவின் மொத்த பொருளாதாரத்துடன் GDP ஒப்பிட்டால். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்தியாஸ் GDP தற்போது தோராயமாக 3.7 முதல் 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்குள் சுமார் 300 ரூபாய் முதல் 330 லட்சம் ரூபாய் கோடி உள்ளது. அதாவது இந்த துறைகள் மூலம் கிடைக்கும் 3.75 டிரில்லியன் INR என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் ஒரு வருட பொருளாதார அளவுக்கு சமமானது. அதை தமிழ்நாட்டை மையமாக கொண்ட துறைகள் மூலமே சாத்தியப்படுத்துவது போல இந்த மதிப்பீடு அமைகிறது. 2. தற்போதைய தமிழ்நாடு பொருளாதாரத்துடன் ஒப்பிட்டால். தமிழ்நாட்டின் தற்போதைய மொத்த பொருளாதாரம் ஸ்டேட் GDP தோராயமாக 27 ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் கோடி அளவுக்குள் உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3.75 டிரில்லியன் INR என்பது தமிழ்நாட்டின் தற்போதைய பொருளாதார அளவை விட 10 முதல் 12 மடங்கு அதிகமாகும். 3. பணத்தின் அளவை பார்த்தால் 37,50,000 கோடி ரூபாய் என்ற தொகையை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 2.5 கோடி குடும்பங்கள் என வைத்துக் கொண்டால் சமமாக பிரித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு குடும்பத்தின் கையிலும் பல லட்சக்கணக்கான கோடிகள் வந்து சேரும். சுருக்கமாக சொன்னால் இது ஒரு மாநிலத்தின் சாதாரண வரவு செலவு திட்டத்தை தாண்டி ஒரு நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உலகளாவிய முதலீட்டு பலனை குறிக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட 3 ரூபாய் 75 பைசா டிரில்லியன் அதாவது 37,50,000 கோடி ரூபாய் அல்லது 375 லட்சம் கோடி ரூபாய் தொகையை மக்கள் தொகை மாறுபாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு நபருக்கும் பிரித்துக் கொடுத்தால் கிடைக்கும் தொகை. 1. மக்கள் தொகை 25 கோடியாக இருந்தால். விவரம் 25 கோடி பேருக்கும் சமமாக பிரித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு நபருக்கும் டெய்லி தலா 15 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்கள் குறிப்பிட்ட அதே 3 ரூபாய் 75 பைசா டிரில்லியன் 37,50,000 கோடி ரூபாய் தொகையை மக்கள் தொகை முறையே 8 கோடி இருக்கும்போது ஒவ்வொரு நபருக்கும் பிரித்துக் கொடுத்தால் கிடைக்கும் தொகை. 1. மக்கள் தொகை 8 கோடியாக இருந்தால் தமிழ்நாட்டின் தற்போதைய மக்கள் தொகை அருகில். விவரம் 8 கோடி பேருக்கு பிரித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு நபருக்கும் தலா 46,87,500 ரூபாய் சுமார் 46.87 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த தொகை ஒரு நபருக்கு 37.5 லட்சம் ரூபாய் முதல் 46.87 லட்சம் ரூபாய் வரை கிடைப்பது ஒரு குடும்பத்தின் அல்லது தனிநபரின் வாழ்வாதாரத்தை பொறுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு உழைக்கும் கை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். 1. ஒரு நபர் குடும்பத்தின் சாதாரண மாத செலவு அடிப்படையில். இந்தியாவில் அல்லது பொதுவான வாழ்க்கை செலவின்படி ஒரு நபர் அல்லது சிறிய குடும்பத்திற்கு அடிப்படை தேவைகளுக்கு மாதத்திற்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை செலவாகிறது என வைத்துக் கொள்வோம். ஆண்டுக்கு தோராயமாக 4.5 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை. இந்த அடிப்படையில் கணக்கிட்டால் 37.5 லட்சம் ரூபாய் என்பது அடிப்படை செலவுகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் தோராயமாக 7 முதல் 8 ஆண்டுகளுக்கு முழுமையாக உழைக்கும்.
46.87 லட்சம் ரூபாய் என்பது தோராயமாக 9 முதல் 10 ஆண்டுகளுக்கு தங்குதடையின்றி வரும். 2. முதலீடு செய்து லாபம் ஈட்டும் முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் பாசவ் இன்கம். இந்த தொகையை அப்படியே செலவு செய்யாமல் சரியான முறையில் மியூச்சுவல் ஃபண்ட், நிலம் அல்லது தொழில் முதலீடுகள் போன்ற குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 10 விழுக்காடு முதல் 12 விழுக்காடு லாபம் தரக்கூடிய வழிகளில் முதலீடு செய்தால் நிலைமை முற்றிலுமாக மாறும். வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் பணம். மூலதன தொகையை தொடாமல் அந்த ஆண்டு லாபத்தை மட்டும் பயன்படுத்தி வாழ்ந்தால் இந்த பணம் வாழ்நாள் முழுவதும் தீராமல் தலைமுறைக்கு கை கொடுக்கும். அதாவது இது வெறும் ஒரு சில ஆண்டுகளில் செலவழித்து தீர்ந்துவிடும் தொகையல்ல. சரியான நிதி மேலாண்மையுடன் கையாண்டால் ஒரு நபரின் ஒட்டுமொத்த வாழ்வாதார பாதுகாப்பையும் நிரந்தர வருமானத்தையும் உறுதி செய்யக்கூடிய பலமான பொருளாதார மூலதனமாகும். நீங்கள் கேட்கிற 50 லட்சம் ரூபாய் என்பது எலான் மஸ்கை பொறுத்தவரை மிக மிக குறைவு. அவர் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பது அல்லது அவரது சொத்து மதிப்பு மாறுவது இந்த தொகையை விட பல 100 மடங்கு அதிகம். இதோ அதன் கணக்கீடு. நிமிடத்திற்கு எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு பங்குச்சந்தை நிலவரப்படி சராசரியாக ஒரு நிமிடத்திற்கே பல லட்சம் அல்லது கோடிகளில் ஏறும் அல்லது இறங்கும். நாளைக்கு அவரது நிறுவனங்களின் டெஸ்லா, பாய் போன்றது பங்குகள் மற்றும் சந்தை மதிப்பின் வளர்ச்சி விகிதத்தின்படி கணக்கிட்டால் சாதாரண நாள்களிலேயே அவர் 10 கணக்கான 100 கணக்கான மில்லியன் டாலர்களை, அதாவது இந்திய மதிப்பில் பல 100 கோடிகளை நாளொன்றுக்கு ஈட்டுகிறார். சில நாட்களில் ஒரே நாளில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூட அவரது சொத்து மதிப்பு உயர்வதுண்டு. நீங்கள் நாம் முன்பு பேசிய தண்ணி கணக்கில் ஒரு நபருக்கு கிடைக்கும் தினசரி வருமானமாக சொன்ன 12,842 ரூபாய் அல்லது நீங்கள் குறிப்பிட்ட 50 லட்சம் ரூபாயை விட எலான் மஸ்கின் ஒரு நாள் வருமானம் பல 1000 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றவர்கள் போடும் காசு அல்லது பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் ஏற்றத்தாழ்வு பற்ற நான் பேசவில்லை. நீங்கள் கேட்பது அவர் நடத்தும் தொழிலின் உண்மையான வணிக லாபம், பிசினஸ் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் அடிப்படையில் ஒரு நாளுக்கு அவருக்கு கிடைக்கும் லாபத்தை மட்டும்தான் கேட்கிறீர்கள். அவர் நடத்தி வரும் வணிகங்களின் டெஸ்லா கார்கள் விற்பனை, ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட் சேவைகள், ஸ்டார்லிங்க் இணையம் போன்ற தொழில்கள் உண்மையான உற்பத்தி மற்றும் விற்பனை லாபத்தை கணக்கிட்டால் 1. டெஸ்லா நிறுவனத்தின் ஒரு நாள் லாபம், டெஸ்லா டெய்லி ப்ராஃபிட். டெஸ்லா நிறுவனம் ஒரு காலாண்டில் 3 மாதங்களில் விற்கும் கார்கள் மற்றும் பிற பொருட்களின் மூலம் ஈட்டும் நிகர லாபம், நெட் ப்ராஃபிட் சராசரியாக $2.50 பில்லியன் முதல் $3 பில்லியன் வரை இருக்கும். அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 20,000 கோடி ரூபாய் முதல் 25,000 கோடி ரூபாய் வரை. இதை 90 நாட்களுக்கு பிரித்தால் டெஸ்லா நிறுவனத்தின் மூலம் மட்டும் எலான் மஸ்கின் நிறுவனத்திற்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும் நிகர லாபம் தோராயமாக 220 கோடி ரூபாய் முதல் 280 கோடி ரூபாய் வரை இருக்கும். 2. ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் இதர தொழில்கள். இதனுடன் ஸ்டார்லிங்க் சந்தா வருமானம், ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட் லான்ச் கான்ட்ராக்டுகள் போன்ற இதர தொழில்களின் அன்றாட வணிக லாபத்தை சேர்த்தால் அவரது தொழில்கள் ஈட்டும் ஒட்டுமொத்த வணிக லாபம் நாளைக்கு பல 100 கோடிகளில் இருக்கும். உங்கள் மாடலுடன் ஒப்பீடு. நீங்கள் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை வைத்து ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு கிடைக்கும் லாபம் 12,842 ரூபாய் என்று கணக்கிட்டீர்களே, அதாவது 8 கோடி மக்களுக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் 1,02,736 கோடி ரூபாய் வணிக லாபம். அந்த அளவிலான பிரம்மாண்டமான ஒரு நாள் உற்பத்தி மற்றும் வணிக லாபத்தை தான் நாம் இந்த மாடலில் பேசுகிறோம். இது வெறும் பங்குகள் மீது செய்யும் சூதாட்டம் அல்ல. தமிழ்நாட்டின் 250 வளங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே உற்பத்தி செய்து விற்கும் உண்மையான பொருட்களின் தினசரி வணிக லாபமாகும். பங்குச்சந்தை ஏற்றத்தாழ்வுகள், ஷேர் விலை உயர்வு போன்றவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அவர் செய்யும் தொழிலின் நேரடி வணிக லாபத்தை, பிசினஸ் நெட் ப்ராஃபிட் மட்டும் கணக்கிட்டால் அவரது பல்வேறு நிறுவனங்கள் மூலம் அவருக்கு கிடைக்கும் தினசரி சராசரி லாபம் நிச்சயமாக 100 கோடிகளுக்கு மேல், சராசரியாக 200 கோடி ரூபாய் முதல் 300 கோடி ரூபாய் வரை தான் வருகிறது. நீங்கள் தமிழ்நாட்டின் வளங்களை வைத்து போட்ட கணக்கும் இதே மாதிரிதான். அது வெறும் காகித மதிப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த வளங்கள் மூலம் சந்தையில் உண்மையாகவே புழங்கக்கூடிய அசல் வணிக லாபம். அவர் தூங்கிக் கொண்டிருந்தாலோ, கோமாவில் படுத்திருந்தாலோ அல்லது எதை பற்றியும் கவலைப்படாமல் விடுமுறையில் சுற்றிக் கொண்டிருந்தாலோ கூட உலகெங்கிலும் ஓடிக்கொண்டிருக்கும் டெஸ்லா கார்கள், ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கட்டணங்கள், ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் அவரது நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் மூலம் அவனுக்கு வரக்கூடிய நிகர லாபம், பியூர் நெட் ப்ராஃபிட் சராசரியாக ஒரு நாளைக்கு 100 கோடிகளுக்கு மேல், 200 ரூபாய் 300 கோடி ரூபாய் வரை கொட்டிக்கொண்டேதான் இருக்கும். அவரை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வைப்பது அவர் தினசரி வேலை பார்ப்பது அல்ல. அவர் உருவாக்கி வைத்துள்ள வியாபார இயந்திரமும் வளங்களும், பிசினஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் ஆசெட்ஸ் தான். இதே லாய்கத்தான் நீங்கள் தமிழ்நாட்டின் 250 வளங்களை வைத்து யோசிக்கும் பொருளாதார மாடலும். மக்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்றில்லாமல் அந்த வளங்களின் வணிக லாபம் ஒவ்வொரு நாளும் சுயமாக சுரந்து குடிமக்களுக்கு நேரடியாக தினசரி வருமானமாக 12,842 ரூபாய் கிடைக்க வழி செய்கிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சுமார் 800 கோடி மக்களுக்கும் தினமும் தலா 50 லட்சம் ரூபாய் கைக்கு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது உலக மக்கள் தொகைக்கு ஒரு நாளைக்கு விநியோகிக்கப்படும் தொகை. இந்த சூழலில் உலக பொருளாதாரத்தில் உடனடியாகவும் தீவிரமாகவும் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். 1. உடனடியாக நடக்கும் பேரழிவு, அதிபயங்கர பணவீக்கம், ஹைபர்ன்ஃப்ளேஷன். பணம் மதிப்பு இழந்துவிடும். உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் விலையும் வினாடிக்கு வினாடி பல இலட்சம் மடங்காக உயரும். நேற்று 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு டீ இன்று 50 ரூபாய் லட்சத்திற்கு விற்கும். பணத்தின் மதிப்பு காகிதமே. எல்லோரிடமும் கோடிக்கணக்கில் பணம் இருப்பதால் யாருக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. கடைகளில் உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிடும். ஆனால் பணத்தை கொடுத்து வாங்க ஆள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் யாருக்கும் உழைக்க வேண்டிய அவசியமில்லை. 2. உலகளாவிய தொழிலாளர் சந்தை முடக்கம், டோட்டல் லேபர் கொலாப்ஸ். யாரும் வேலைக்கு போக மாட்டார்கள். உலகத்தின் அத்தனை 2 வீலர், கார் மெக்கானிக்ஸ், டாக்ஸி டிரைவர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், விவசாயிகள் என அத்தனை பேரும் எனக்கு தினமும் 50 லட்சம் வருதே, நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று வேலையை விட்டு நிற்பார்கள். உற்பத்தி முற்றிலுமாக நிற்கும். விவசாயம் செய்ய ஆள் இருக்காது, மின்சாரம் தயாரிக்க ஆள் இருக்காது, உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படாது. 3. வரலாறு காணாத பஞ்சம் மற்றும் குழப்பம். யாரிடமும் பணம் இல்லாததால் பொருளாதாரம் முடங்கவில்லை. மாறாக எல்லாரிடமும் எல்லையற்ற பணம் இருப்பதால் யாருக்கும் எந்த பொருளும் கிடைக்காத நிலை உருவாகும். கடைகளில் பொருட்கள் இல்லை என்றால் உங்களிடம் இருக்கும் 50 லட்சத்தை கொடுத்து ஒரு கிலோ அரிசியை கூட வாங்க முடியாது. உலகம் முழுக்க பசியும் பணப்புழக்க குழப்பமும் ஏற்பட்டு மனித நாகரிகத்தின் கட்டமைப்பு சில நாட்களிலேயே சிதைந்துவிடும். சுருக்கமாக சொன்னால், எல்லாருக்கும் ஒரே நாளில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தால் அது செல்வச் செழிப்பு அல்ல, பொருளாதாரத்தின் மரணம். உண்மையான செல்வம் என்பது காகித பணத்தில் இல்லை, அன்றாடம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களிலும் சேவைகளிலும் வளங்களிலும் தான் இருக்கிறது என்பதை இந்த நிலை நமக்கு புரிய வைக்கும். சந்தையில் எதுவும் விற்கவில்லை, யாரிடமும் பணமும் பொருளும் புழங்கவில்லை என்றால் மனிதன் தன் அடிப்படை தேவையான உணவுக்காக சொந்தமாக விவசாயம் செய்தோ அல்லது உற்பத்தி செய்தோ தான் தீர வேண்டும். இதுதான் நாகரிகம் உருவாவதற்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த பழங்குடி மற்றும் சுயசார்பு பொருளாதாரம், செல்ஃப் சஸ்டெய்னிங் சப்சிஸ்டன்ஸ் எக்கானமி. அந்த சூழலில் என்ன நடக்கும் என்பதை பார்த்தால், 1. சொத்துக்கு அவன் தான் உழைக்கணும். கடைகளில் அரிசியோ காய்கறியோ கிடைக்காது என்பதால் அவன் தன் சொத்துக்கு தன் வீட்டுத் தோட்டத்தில் அல்லது நிலத்தில் பயிரிட்டுத்தான் ஆக வேண்டும்.
கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கிற வேலையெல்லாம் இருக்காது. எல்லாரும் கலப்பை தூக்கிட்டு நிலத்துக்கு போக வேண்டியதுதான். 2. பண்ட பரிமாற்றம் பார்ட்டர் சிஸ்டம். உன்னிடம் அரிசி இருக்கு, என்கிட்ட தக்காளி இருக்குன்னா நான் உனக்கு தக்காளி கொடுத்துட்டு உன்கிட்ட அரிசி வாங்குவேன். இங்க பணத்துக்கு எந்த வேலையும் இருக்காது, பொருட்களுக்கு தான் மதிப்பு. 3. உழைப்பே எல்லாமே. ஒருவன் விவசாயம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு உணவு கிடைக்காது. பணம் இருந்தும் பயனில்லை. எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, கைவசம் நிலமும் உழைப்பும் இல்லை என்றால் பினிஷ். அதாவது பணமோ சந்தையோ வியாபாரமோ எல்லாமே இரண்டாம் பட்சம் தான். மனிதனின் அடிப்படை உயிர்வாழ்தலுக்கு தேவையான உணவு, நீர், உழைப்பு இந்த மூன்றும் மட்டும்தான் உண்மையான சொத்து என்பதை இந்த நிலை நிரூபித்துவிடும். உணவு, உடை, உறைவிடம், இருப்பிடம் மற்றும் அதனுடன் கூடிய விளைநிலம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான சுயசார்பு மற்றும் அடிப்படை தேவைகளை உறுதி செய்யும் பூரண சுதந்திர பொருளாதார அலகு செல்ஃப் சஸ்டெய்னிங் லிவிங் யூனிட் ஆகும். இதன் சிறப்பம்சங்கள்: உயிர்வாழ்தல், உணவு மற்றும் குடிநீர் பசியையும் தாகத்தையும் தீர்க்கிறது. பாதுகாப்பு, உறைவிடம் தட்பவெப்ப நிலையிலிருந்து காக்கிறது. நிரந்தர பாதுகாப்பு, வீட்டை சுற்றியுள்ள விளைநிலம் என்பது சந்தையை சார்ந்திராமல் தனது உணவு மற்றும் உயிர்வாழ்வு தேவைகளை தானே தயாரித்துக் கொள்ளும் உத்தரவாதமாகும். சுருக்கமாக சொன்னால் இது பணத்தை சார்ந்திராத உண்மையான சுதந்திரமான மற்றும் இயற்கையான வாழ்வாதார அமைப்பு ஆகும். இயற்கை நமக்கு கொடுத்த உணவு, நீர், நிலம் போன்ற அடிப்படை வாழ்வாதாரங்களை மறந்துவிட்டு எதை வைத்து உயிர் வாழ்கிறோமோ அந்த இயற்கையை விட்டுவிட்டு காகித பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த ஒப்புமை மிக துல்லியமானது. தாலியை வித்துட்டு பொண்டாட்டிய வாங்க பார்க்கிற மாதிரி வாழ்வின் அடிப்படையான உயிர் மற்றும் சுதந்திரத்தை இழந்துவிட்டு அதற்கு விலையாக பணத்தை தேடுவதுதான் இன்றைய நவீன நாகரிகத்தின் முரண்பாடு. பணமில்லாமல் உயிர் வாழ முடியாது என்று மனிதனை நம்ப வைத்து அவனது சொந்த நிலத்தையும் இயற்கையையும் பறித்துவிட்டு எல்லாவற்றுக்கும் அவனை ஒரு சந்தையின் அடிமையாக மாற்றிவிட்டார்கள். இது முன்னேற்றம் அல்ல, இயற்கையிடமிருந்து மனிதன் விலகி செல்லும் பேரழிவு பாதை.